ശക്തിയോടെ സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. വല്ലവയാകെ നാം സ്തോത്രത്തെ സെലുത്തുவோம். സ്തോത്രം. ഒരിക്കൽ കൂടെ ബലത്തോടെ ദൈവമക്കളാണെന്ന് അറിയട്ടെ. നാം தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மக்கள் அறியட்டும். ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. தேவனுடைய நாமம் மகிமையடைவதாக. അനുഗ്രഹിക്കപ്പെട്ടതായ നല്ല സന്ധ്യ വേളയ്ക്കായി ഞാൻ ദൈവത്തെ നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை நேரத்திற்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ദൈവസന്നിധിയിലായിരിക്കുന്ന എല്ലാ വിലയേറിയ കർത്തൃദാസന്മാർക്കും ഈ സഭയിലെ ശുശ്രൂഷകർക്കും എല്ലാ ദൈവമക്കൾക്കും ക്രിസ്തയേശുവിന്റെ നാമത്തിൽ എന്റെ സ്നേഹം വന്ദനത്തെ അറിയിക്കുന്നു. விலையேறப்பட்டதான கர்த்தருடைய ஊழிய கணவான்கள், விசுவாச பிள்ளைகள், இந்த திருச்சபையினுடைய போதகர் குடும்பத்திற்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை சொல்லுகிறேன். രാത്രി ഇവിടെ നിൽക്കുമ്പോൾ വളരെ സന്തോഷമുണ്ട്. இந்த ராத்திரி வேளையிலே இங்கே நிற்பதை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். കുടുംബത്തെ ഓർത്ത് ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. பாஸ்டர் ஜான் அவருடைய குடும்பத்தை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். ഞാനും തമ്മിലൊരു ബന്ധം ശരിക്കും പറഞ്ഞാൽ ഒരു സഹോദര ബന്ധം പോലെയാണ്. அருமையான அனில் போதகரும் அருமையான ஜான் ஐயாவும் சேர்ந்து இருக்கிறதான ஒரு தொடர்பு, ஒரு ஐக்கியம், ஒரு சகோதரர்களாக அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். എന്നോട് പറയുമ്പോഴാണ് ഞാൻ ഓർക്കുന്നത്. இப்பொழுது சொல்லப்படுதான் அதை அவர் நினைத்து பார்க்கிறார். 2009ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மீட்டிங் வந்தപ്പോൾ கோயம்புத்தூர் மீட்டிங் கடந்து வந்த பொழுது ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് തന്നോട് പറഞ്ഞ ദൂതാണ്. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை தான் തന്നെ വേലയ്ക്ക് വേണ്ടി ദൈവം വിളിക്കുന്നു പറഞ്ഞത്. கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்று சொன்னார். പകൽക്കാരുടെ ഇവിടെ വന്ന് കണ്ടു വളരെ സന്തോഷമുണ്ട്. இங்கே கடந்து வந்து இங்கே பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். പാതൽ ചർച്ച ആയിരിക്കുന്ന കോയമ്പത്തൂർ സൂളൂർ ചർച്ച ഞാൻ മിക്കവാറും മീറ്റിങ്ങിന് പോകുമ്പോൾ അവിടെ வராருണ്ട്. அவருடைய தகப்பனுடைய திருச்சபை கோயம்புத்தூர்ல இருக்கிறது. அந்த திருச்சபைக்கு நான் அடிக்கடி கடந்து போவதுண்டு. அந்த மீட்டிங்கில் எல்லாம் நாங்கள் ஒருமித்து இருக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அன்றைய நாளில் அருமையான போதகர் இப்படியாக சொன்னார், விழுப்புரத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்காக ஒரு திருச்சபையை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொன்னார். நான் அன்றைக்கு சொன்னேன், பரவாயில்லை, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்னேன். ஒரு முறை இப்படியா சொன்னார், நான் நிச்சயமாக விழுப்புரத்துக்கு உங்களை நான் அழைக்கிறேன் என்று சொன்னேன். நான் உடனே மகிழ்ச்சி என்று சொன்னேன். நான் ஆனால் மறந்து விட்டேன், ஞாபகம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தேவனுடைய ஒரு நேரம் இருக்கிறது. ஜூன் மாதத்துல அருமையான போதகர் இப்படி அழைத்து சொன்னார், இந்த தேதியில நீங்கள் எங்களுக்கு தேதி கொடுக்க முடியுமா என்று சொல்லி கேட்டார். நிச்சயமாக நான் உங்களுக்கு தருகிறேன் ஜான் பாஸ்டர் என்று சொன்னேன். இந்த பகல்களில நாங்க வந்தது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேச சக்திகளின் நடுவில், அதாவது பாகாளிகளின் சக்திகளின் நடுவில் இந்த திருச்சபை இருக்கிறத நினைக்கிறேன். நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். பழைய சரித்திரத்தை நான் கேட்ட பொழுது மிகவும் வருத்தமும் ஒரு பகுதியில் சந்தோஷமும் எனக்கு இருதயத்தில் கடந்து வந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தை இப்படியா நான் வாசிக்கிறோம், சபையை பணியும் பாதாள கோபுரங்கள் அதிலே ஜெயிக்கும். நான் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகள் மேற்கொள்வதில்லை. எத்தனை நபர்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு புதிய நபர், நீங்கள் எனக்கு புதியவர்கள். இங்கே இருக்கிற விசுவாசிகள் மிக குறைவு. இங்கே இருக்கிற அதிகமாக தேவனுடைய ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள். பாஸ்டர்ஸ் ஊழியக்காரருடைய அந்த ஊழியம் தான் இங்கே நடக்கிறது. நான் என்னிடத்துல அருமையா ஐயா கேட்டார், இது எந்த மீட்டிங் அப்படின்னு கேட்டார். வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் நீங்க நினைக்க கூடாது. நாம எல்லாரும் போதகர். இந்த ராத்திரி வேளையில நம்முடைய தேவை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். എല്ലാവരും മനസ്സിലാക്കുന്ന ഒരു കാര്യമാണ് നമ്മുടെ ആവശ്യം എന്ത്. இந்த ராத்திரி வேளையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவை என்ன. നമ്മയൊക്കെ ദൈവമാക്കി വച്ചിരിക്കുന്ന ദേശം ഏത് നമ്മൾ തിരിച്ചറിയാം. நம்மை கர்த்தர் இந்த தேசத்திலே எப்படி நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் திருப்பி பார்க்க வேண்டும். നമ്മെ
നമ്മയൊക്കെ ദൈവം വിളിച്ചപ്പോൾ ഒരു വിളിക്ക് ഒരു പ്രാധാന്യം ദൈവം കൊടുത്തിട്ടുണ്ട്. നമ്മളെ ആണ്ടവരാகிய இயேசு கிறிஸ்து அழைத்த பொழுது நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார். നാം പലപ്പോഴും തിരിച്ചറിയുന്നില്ലായിരിക്കാം. നാം அந்த அழைப்பை திரும்பி பார்க்காமல் இருக்கலாம். വളരെ പ്രാർത്ഥനയോടെ നമുക്ക് ദിവസങ്ങളിലായിരിക്കാം. நீங்கள் இந்த ராத்திரிகளிலே ஜெபசந்தியோடு கூட இருக்க வேண்டும். നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നെങ്കിൽ நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் ദൈവാത്മാവ് നമ്മുടെ ഇടയിൽ ചില പ്രവൃത്തികൾ ചെയ്യും. நமது நடுவிலே கர்த்தர் சில காரியங்களை செய்ய போகிறார். ആമേൻ. ஆமென். വിശ്വസിക്കുന്ന നമ്മുടെ കരം ഉയർത്തി സ്തുതിച്ചാട്ടെ. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். വിടുവിപ്പാൻ യേശു ശക്തനല്ലേ. விடுவிக்கிறதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆமென். വിശ്വസിക്കുന്ന விசுவாசிக்கிறீர்களா? ചെയ്തില്ല വിടുതല. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சில விடுதலை தர விரும்புகிறார். രാത്രി വിടുവിപ്പാൻ യേശു ശക്തനാണ്. இந்த ராத்திரிகளிலே கர்த்தர் விடுவிக்க வல்லமை உள்ளவர். മനുഷ്യനെ കൊണ്ട് കഴിയാത്തത് ദൈവം പ്രവർത്തിക്കും. மனிதனை கொண்டு முடியாத ஒரு காரியத்திலே தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவார் காரியங்களை. രാത്രി നാം വളരെ പ്രാർത്ഥനയോടായിരിക്കുക. இந்த ராத்திரிகளிலே நீங்கள் நானும் மிகவும் ஜெபத்தோடு கூட இருக்க வேண்டும். വേഗത്തിൽ നമുക്ക് മുൻപോട്ട് പോകാം. நாம் ஒன்பதாவது வேத புத்தகத்துக்கு நேராக கடந்து போவோம். രണ്ട് രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം, இரண்டு ராஜாக்களின் புத்தகம், രണ്ടാം അധ്യായം, இரண்டாவது அதிகாரம், ഒൻപതാമത്തെ വാക്യം, ஒன்பதாவது வசனம். இரண்டு ராஜாக்களின் புத்தகம் அதனுடைய இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதை ஒரு நிமிஷம் നമ്മുടെ കണ്ണുകൾ അടയ്ക്കാം. போதும், நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். എല്ലാ കണ്ണുകളും ഒരു നിമിഷം അടച്ചാട്ടെ. எல்லாரும் கண்களை மூடுவோம். അല്പ നിമിഷം നമ്മുടെ എല്ലാ വായികൾ തുറക്കാം. கொஞ்ச நேரம் நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். വായി തുറന്നാട്ടെ. எல்லாவருடைய വാய்களை திறந்து നമുക്ക് ഒരുമിച്ച് നമുക്ക് ദൈവത്തെ സ്തുതിക്കാം. ஒரு நிமிடம் எல்லாவருமாய் ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தரை துதிப்போம். ആത്മാവിൽ നമുക്ക് ദൈവത്തെ സ്തുതിക്കാം. நம்முடைய ஆவியில் அபிஷேகத்தோடு கூட நாம் கர்த்தரை துதிப்போம். മൗനമായിരിക്കല്ലേ. யாரும் வெறுமையாக மௌனமாக இருக்க கூடாது. എല്ലാ ദൈവമക്കളും ദൈവത്തെ സ്തുതിക്കട്ടെ. எல்லா சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வரை எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா. ദൈവാത്മാവിൽ നിറഞ്ഞ് ஓ தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ആത്മശക്തിയോടെ ஓ புதிய பலத்தோடு ആത്മശക്തിയോടെ புதிய பலத்தோடு ഞാനും നിങ്ങൾ നിൽക്കുന്നത് ജാതികളുടെ മധ്യത്തിലാണ്. ஓ நீங்களும் நானும் நிற்கிறது ஜாதிகள் நடுவிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். നമ്മുടെ മേൽ ദൈവം പകർന്ന ഒരു പരിശുദ്ധാത്മ ശക്തിയുണ്ട്. ஓ இந்த ராத்திரிகளிலே நம்மை பகருகிறதான பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வந்து இருக்கிறது. ആത്മശക്തിയോടെ അല്പ നിമിഷം നമുക്ക് ഒരുമിച്ച് നമുക്ക് ദൈവത്തെ സ്തുതിക്കാം. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கூட கர்த்தரை நாம் ஒருமித்து கர்த்தரை துதிப்போம். അല്പ നിമിഷം എല്ലാവരും ആത്മാവിൽ ദൈവത്തെ സ്തുതിക്കാം. எல்லாரும் முதலே கர்த்தரை ஸ்தோத்திரம் ശക്തി വ്യാപരിക്കുന്നുണ്ട്. ആത്മശക്തി വ്യാപരിക്കുന്നുണ്ട്. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கிறது. ஓ பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Shandori bada bada bada. Oh, dirala bari bana mari bada 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 dirala kabani kara bada bada dirala bari bada bada. வாய் விரிவாய் திறந்து நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. Shandori gana mari bada 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 bada. Oh, dirala kabani kara bada bada dirala bada bada. ஒரு புதிய பலத்தோடு ஒரு புதிய பலத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்போமாக. புதிய பலத்தோடு கூட ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓ நிரலா பரிவானா வர வர வதிரலா பரிகார வர வர வ நிரலா கமானி கார வர வர வ ஷோரி மனா மரி வர வ ஆமென் 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 ஹalleluya அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய வாசிகளை சொல்லி கர்த்தரை துதிப்போமாக. கொஞ்ச நேரம் யார் அவர்கள் இருக்கட்டும் தேவனுடைய பிள்ளைகளை அந்நிய வாசிகளை சொல்லி கர்த்தரை துதிப்போம். Praise the Lord. Hallelujah. Shandori karaba laba laba ikana mariba laba 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 laba. Amen 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 amen. Hallelujah hallelujah. ഞങ്ങളുടെ ഭാരങ്ങളെ ചുമക്കുന്ന ഞങ്ങളുടെ നല്ല ദൈവമേ, தினந்தோறும் எங்களுடைய பாரங்களை சுமக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நல்ல ராத்திரிக்காக ഞങ്ങൾ അങ്ങ് നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു. இந்த நல்ல ராத்திரி நேரத்துல நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ഈ മീറ്റിംഗിന്റെ ഒന്നാം രാത്രി ഞങ്ങൾ ഒരുമിച്ച് കടന്നു വരികയാണ്. இந்த மீட்டிங்கினுடைய ஒன்றாவது இரவு நாங்கள் அனைவரும் சேர்ந்து உடைய சமூகத்தில் வருகிறோம். രാത്രി അങ്ങയുടെ ആത്മാവിനോട് സംസാരിക്കണം.
ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும் இந்த ராத்திரி வேளையில அந்த சப்தம் ഞങ്ങളെ കേൾപ്പിക്കണം. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும். പരിശുദ്ധാത്മാവ് ഞങ്ങളുടെ ഇടപെടുമാറാകണം. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் இறங்கும். இந்த ராத்திரி மீட்டிங் தர ஜீவனுக்கு விடுதலை மாறும். இந்த ராத்திரி வேளை மீட்டிங் ஆனது இங்க இருக்கிற அநேகருக்கு ஒரு விடுதலாக மாறட்டும். ஆத்மாவை ഞങ്ങളുടെ മധ്യത്തിൽ പരിവർത്തിക്കണം. பரிசுத்த ஆவியானுடைய மகிமை எங்கள் நடுவில் இறங்கி கிரியை செய்யட்டும். இந்த பிரവൃത്തിக்கு വേണ്ടി ഞങ്ങളെ ഏൽപ്പിക്കണം. ஆண்டவரே உம்முடைய திட்டத்துக்காக உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த ராத்திரி ശുശ്രൂഷയ്ക്കെതിരെ നിൽക്കുന്ന എല്ലാ ദേശാധിപതികളുടെ പോരുകളെയും നാസറായ യേശുവിന്റെ നാമത്തിൽ இந்த ராத்திரி காலை ഞാൻ അത് കൽപ്പിക്കുന്നു. ஆண்டவரே ஊழியத்துக்கு நேராக போராடுகிற ஓ ஸ்தோத்திரம் தேசத்தின் சக்திகளை நாசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் இந்த வேளையிலே கட்டி ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். கர்த்தாவே செய்தனாய் நன்றி. ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிரேமதாசன் ஜெயபாசனாய் പ്രാർത്ഥിക്കുന്നു. ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியக்காரர் ஜெயக்குமாரை நாங்களுடைய கரத்தில் ആശ്രയോട് ബലപ്പെടുത്തണം. ஆண்டவரே உம்முடைய மகனை பலப்படுத்தும். യേശുവിൻ നാമത്തിൽ തന്നെ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ആമേൻ. ஆமென். കരങ്ങൾ ഉയർത്തി സ്തുതിച്ചാണ്. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. தேவனுடைய நாமம் மகிமையடையட்டும். ഒറ്റ വാക്ക് എന്നെ ഒന്ന് പരിചയപ്പെടുത്താം. ஒரு வார்த்தையிலே என்னை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ഞാൻ കേരളത്തിലെ நான் கேரளாவிலே ഇടുക്കി ഡിസ്ട്രിക്റ്റിൽ അടിമാലി എന്ന് പറയുന്ന സ്ഥലത്താണ് ഞാൻ കർത്തൃവേലയിലായിരിക്കുന്നത്. இடுக்கி மாவட்டம் என்று சொல்லப்படுகிற இடத்திலே அடிமாலி என்று சொல்லப்படுகிறதான இடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ഇന്ത്യ പെന്തക്കോസ്ത് ദൈവസഭയിലെ ശുശ്രൂഷകനാണ്. இந்தியா பெந்தகோஸ்தே தேவனுடைய திருச்சபை ஊழியர் ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. அங்கே செய்து கொண்டிருக்கிறார். എനിക്ക് രണ്ട് മക്കളുണ്ട്. ஐயாவுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். കുടുംബമായിട്ട് അവിടെ ആയിരിക്കുന്നത്. குடும்பமாக அங்கே இருக்கிறார்கள். സ്വന്തം സ്ഥലം തിരുവല്ലയിലാണ്. அவருடைய சொந்த ஊரானது திருவள்ளா. ഏകദേശം കർത്താവിന്റെ വേലയിൽ 32 വർഷമായി. கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தமாக 32 ஆண்டுகளாக கர்த்தருடைய பணி செய்து கொண்டிருக்கிறார். കർത്താവ് ഇന്നുവരെ നിർത്തിയിരിക്കുന്നു. இதுவரை ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். എന്റെ ഓർമ്മ ശരിയാണെങ്കിൽ തമിഴ്നാട്ടിൽ ശുശ്രൂഷിക്കാൻ തുടങ്ങിയിട്ട് 23 വർഷമായി. என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்கும் என்று சொன்னால் தமிழகத்தில் கர்த்தருடைய வேலையை செய்ய தொடங்கி 22 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார். ആരംഭം ഞാൻ ഇന്ന് പകല് പാസ്റ്റർ ജോണായിട്ട് സംസാരിക്കുകയാണ്. സ്റ്റാർട്ടിങ് വരുന്നത് പൊള്ളാച്ചിയിലാണ് ഞാൻ മീറ്റിങ്ങിന് വരുന്നത്. ஆரம்பமாக அருமையான ஜான் ஐயாவிடத்தில் பகல்ல பேசிக்கொண்டேன். முதலாவதாக நான் பொள்ளாச்சியில தான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கடந்து வந்தேன். പകൽക്കാലം ഇവിടെ നിൽക്കുമ്പോൾ വളരെ സന്തോഷമുണ്ട്. ஆனாலும் இந்த பகல்களில் மிகுந்த இந்த இடத்துல நிற்பதை நினைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். പകൽ രാത്രിയാണ്. ராத்திரி സ്തോത്രം. രാത്രിക്കായി ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இந்த இரவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். നമുക്കെല്ലാം ഒരുമിച്ച് നമുക്ക് ദൈവസന്നിധിയിലായിരിക്കാം. நாம் அனைவரும் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் ஒருமித்து அமருவோம். കാരണം എന്റെ ശുശ്രൂഷ നിങ്ങൾക്ക് അറിയത്തില്ല. என்னுடைய ஊழியம் உங்களுக்கு தெரியாது. കാരണം എന്റെ ശുശ്രൂഷ ഇവിടെ അറിയാമെന്ന് പറഞ്ഞാൽ ഒരേ ഒറ്റ ഒരാളാണ്. என்னுடைய ஊழியம் தெரியும் என்று சொன்னால் ஒரே ஒரு நபர் தான் தெரியும். പാസ്റ്റർ ജോൺ മാത്രമാണ്. ஜோன் ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும். എന്റെ കുടുംബത്തിനും അറിയത്തില്ല. அவருடைய குடும்பத்துக்கும் தெரியாது. രാത്രി നമുക്ക് ഒരുമിച്ച് നമുക്ക് ദൈവസന്നിധിയിലായിരിക്കാം. இந்த ராத்திரிகளிலே நாம் ஒருமித்து தேவ சமூகத்திலே இருப்போம். നാം വായിച്ച വാക്യത്തിലേക്ക് വരാം. நாம் வாசித்த வேத பகுதிக்கு நேராக கடந்து வருவோம். 9ാമത്തെ വാക്യം. அங்கே 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். ഓക്കേ, മതി. സ്തോത്രം. ഏലിയാവ് എടുക്കപ്പെടുന്നതിന് മുമ്പേ எலியா எடுக்கப்படுகிறதற்கு முன்பாக ഏലിയാവ് എലീശയോട് ചോദിക്കുക, எலியா எலிசாவிடத்தில் கேட்கிறார், ഞാൻ നിനക്ക് എന്ത് ചെയ്തു തരണം? நான் உனக்கு என்ன செய்து தர வேண்டும்? ഒരു ചോദ്യം, ഒരു ക്വസ്റ്റ്യൻ ആണ്. ஒரு கேள்வியை வைக்கிறேன். എന്താ ചെയ്യേണ്ടത്? என்ன செய்ய வேண்டும்? കാരണം ഏലിയാവിന്റെ പിൻപേ നടക്കുകയാണ് എലീശ. எலியாவுக்கு பின்பாகவே எலிசா நடந்து போய் கொண்டிருக்கிறார். കാരണം എലീശയുടെ പിൻപേ നടക്കുമ്പോൾ എലീശയ്ക്ക് ഒരു ലക്ഷ്യമുണ്ട്. எலிசாவுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. அவர் பின்பாக நடந்து போகிறார் என்ற ஒரு கோல் இருக்கிறது. രാത്രികാല ദൈവത്തിനെ മനസ്സിലാക്കണം. தேவனுடைய பிள்ளைகள் இந்த ராத்திரி வேளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ഞാൻ നിങ്ങൾ കർത്താവിന്റെ പിറകെ നടക്കുമ്പോൾ നമുക്കൊരു ലക്ഷ്യം ഉണ്ടായിരിക്കണം. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பின்பதாக கடந்து போகும் பொழுது நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. എലീശ ദൈവത്തിന്റെ വിളി കേട്ട് ഇറങ്ങി തിരിച്ച മനുഷ്യനാ. எலிசா தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் புறப்பட்டு வந்தார். വെറുതെ ഇറങ്ങി തിരിച്ചതല്ല, சும்மா அவர் இறங்கி வரவில்லை. ഏലിയാവ് എലീശയോട് വ്യക്തമാണ്, ഞാൻ നിനക്ക് എന്താ ചെയ്തു തരേണ്ടത്? சோதரன் எலியா எலிசாவிடத்தில் கேட்க, நான் உனக்கு என்ன செய்து தர வேண்டும்? മുകൾ ഭാഗം നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ കാണുന്നത്, அங்கே ஆரம்பத்துல படிக்கும் போது பார்க்கிறோம், 3 സ്ഥലത്ത് വെച്ച് പ്രവാചക ശിഷ്യന്മാരുടെ എലീശയോട് പറഞ്ഞത്, 3 இடத்திலே அது தீர்க்கதரிசனமான வார்த்தையாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். ഗിൽഗാലിൽ വെച്ചും ബഥേലിൽ വെച്ചും ഒക്കെയും ശിഷ്യന്മാർ പറയാണ്, നിന്റെ യജമാനനെ ആത്മാവിൽ എടുക്കപ്പെടാൻ പോകുമെന്ന് പറഞ്ഞു.
கீழ்காலிலும் பெத்தேலிலும் எல்லாம் வைத்து அங்கே ஸ்தோத்திரம் சொல்லுகிறார்கள். உன்னுடைய எஜமானனை ஸ்தோத்திரம் அவர்கள் எடுத்துக்கொள்ள போகிறது என்று சொல்லப்படுது. നീ അറിയുന്നില്ലയോ? நீ அதை தெரியவில்லையா? ഞാൻ അറിയുന്നുണ്ട്. நான் தெரிந்திருக்கிறேன். പക്ഷെ ഞാൻ അവന്റെ കൂടെ നടക്കുക. ஆனால் நான் அவரோடு கூட நான் பயணிக்கிறேன். കൂടെ നടക്കുക. நான் கூடவே நடக்கிறேன். നടക്കുമ്പോൾ ഒരു ലക്ഷ്യമുണ്ട് എലീശയ്ക്ക്. நடக்கும் பொழுது ஒரு திட்டம் இருக்கிறது அந்த எலிசாவுக்கு. ഓരോ സ്ഥലത്തേക്ക് മാറുമ്പോൾ എലീശ ഏലിയാവിനെ വിടാതെ പിന്തുടർന്നു കൊണ്ടിരിക്കുക. ஒவ்வொரு இடத்தை மாறி மாறி கடந்து போகும் பொழுது அவர் பின்தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்கிறார். നമ്മൾ മനസ്സിലാക്കണം, പല പ്രാവശ്യം ഏലിയ പറഞ്ഞത് നീ ഇവിടെ പാർക്ക്, നീ ഇവിടെയുള്ള ശിഷ്യന്മാരോട് പാർക്കാൻ പറഞ്ഞപ്പോഴും ഏലിശ അത് കേൾക്കാതെ വണ്ണം ഏലിയാവിന്റെ പിൻപേ പോയിക്കൊണ്ടിരുന്നു. எலியா சொல்லுகிறார், நீ இங்கே இரு, நான் போறேன் அப்படின்னு சொல்ற நேரத்துல எல்லாம் அந்த எலிசா இல்ல 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 நான் உங்க பின்னாடியே நான் வருகிறேன் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறார். രണ്ടു മൂന്ന് പ്രാവശ്യം പറയുമ്പോഴും ഏലിശ ഏലിയാവിന്റെ പിൻപേ പോകുക. 1 2 3 முறை சொன்ன நேரத்துல எல்லாம் அந்த எலிசா பின்பாகவே போய் கொண்டிருக்கிறார். നമ്മൾ ചിന്തിച്ചു നോക്കണം. நான் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். നമ്മളോട് പറയാ വരണ്ട, ഇവിടെ നിൽക്കാൻ പറഞ്ഞാൽ നമ്മൾ മനുഷ്യരോട് നമ്മളെന്ന് പറയും. நாம் இப்படி சொல்லுவோம், நீ வர வேண்டாம் இங்கே இரு அப்படின்னு சொன்னா நம்ம மனசுல என்ன நினைப்போம்? എന്തിനാ ഈ മനുഷ്യൻ പറയും ഇരുന്നോളാൻ പറഞ്ഞിട്ട് എന്തിനാ നാണം ഇല്ലാതെ പോകും? നമ്മൾ எதுக்கு இந்த மனுஷன் சொல்லிட்டாரு, நீ எதுக்கு நம்ம அவரு பின்னால வெக்க இல்லாம போகணும்? നമ്മളത് ചിന്തിച്ചു നോക്കി. നമ്മളെ அப்படிதான் சிந்திச்சிருப்போம். പോവോ? நம்ம போவோமா? പക്ഷെ ഏലീശയ്ക്ക് അറിയാം, ഏലിയാവിന്റെ പിൻപേ നടക്കുന്നെങ്കിൽ എനിക്കൊരു ലക്ഷ്യമുണ്ട്. ஆனால் அவருக்கு தெரியும் ஸ்தோத்திரம், எலியாவிന്റെ பின்பதாக கடந்து போனால் அது மிகுந்த மகிழ்ச்சி என்பது தெரியும். ഏലിയാവ് വ്യക്തമായിട്ട് ചോദിച്ചു, ഞാൻ നിനക്ക് എന്താ ചെയ്തു തരേണ്ടത്? எலியா വ്യക്തമായി ചോദിക്കുന്നത്, நான் உனக்கு என்ன செய்யணும்? ഞാൻ നിങ്ങളിൽ നിന്ന് എടുത്തുകൊള്ളപ്പെടും മുമ്പേ ഞാൻ നിനക്ക് എന്ത് ചെയ്തു തരണമെന്ന് പറഞ്ഞു. நான் உன்னை எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ഏലിയാവ് പറയാ, നീ ചോദിക്കുക എന്താ വേണ്ടത്? எலியா சொல்லுகிறார், நீ கேளு என்னிடத்துல. ഞാൻ എന്താ ചെയ്യേണ്ടത് நீ ചോദിക്കാൻ പറയുക. நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீ கேளுன்னு சொல்ற. അതിന് എലീശ നിന്റെ ആത്മാവിന്റെ ഇരട്ടി പങ്ക് அங்கே சொல்லுகிறார் ஸ்தோத்திரம், எலிசா உன்னுடைய ஆத்மாவிலே இரட்டிப்பான நன்மை எனக்கு வேண்டும்னு கேட்கிறார். എന്നെ ഇന്ന് രാത്രി ചിന്തിപ്പിച്ച വിഷയം ഇതാ. என்னை இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தை இதுதான். പകൽ ഞാൻ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് സംസാരിച്ച വചനം ഇതാണ്. இந்த பகல் வேளையிலே நான் ஜெபித்த பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்துல பேசின வார்த்தை இதுதான். എന്നെയും നിങ്ങളെയും കർത്താവ് വേലയ്ക്ക് വേണ്ടി വിളിച്ചതാ. உங்களை என்னையும் கர்த்தருடைய வேலைக்காக அழைத்திருக்கிறார். വിവിധ സ്ഥലങ്ങളിൽ ദൈവം നമ്മളെ ആക്കി വെച്ചിരിക്കുക. நீங்கள் நானும் வெவ்வேறு இடங்களிலே கர்த்தர் நம்மளை நிறுத்தி வைத்திருக்கிறார். നമ്മളായിട്ട് വേലയ്ക്ക് വേണ്ടി വന്നതല്ല. அதே ஸ்தோத்திரம், നമ്മളായിട്ട് വേലയ്ക്ക് വേണ്ടി വന്നതല്ല. வேலைக்காக வரவில்லை. സർവശക്തനായ ദൈവം നമ്മെ അവൻ കാലങ്ങൾക്ക് മുമ്പ് നമ്മെ വിളിച്ചു പല ഇടങ്ങളിൽ ആക്കി വെച്ചിരിക്കുന്നത്. சர்வ வல்லமையுள்ளதான கர்த்தர் நம்மை முன்பதாகவே அழைத்து வெவ்வேறு இடங்களிலே நம்ம வைத்திருக்கிறார். ദൈവത്തിന് നമ്മെ കുറിച്ച് ഒരു നിരൂപണമുണ്ട്. தேவனுக்கு உங்களை என்னை குறித்ததான ஒரு நோக்கம் இருக்கிறது. നിരൂപണമുണ്ട്. ஒரு நிறுவனம், ஒரு விஷயம் இருக்கிறது. നമ്മൾ ചിന്തിക്കുന്നത് പോലെയല്ല, நாம் நினைக்கிறது போல அல்ல. അങ്ങനെയെങ്കിൽ அப்படியானால் നമുക്ക് എന്താണ് ആവശ്യം? நமக்கு என்ன தேவை? ഇരട്ടി ശക്തി, இரட்டிப்பான நன்மை, ഇരട്ടി ശക്തി, இரட்டிப்பான வல்லமை. എത്ര പേരത് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் அந்த இரட்டிப்பான நன்மையை நீங்கள் விரும்புகிறீர்கள்? ദേവദാസന്മാർക്ക് വിശ്വസിക്കാൻ കഴിയുമോ? தேவனுடைய ஊழியக்காரர்கள் நீங்கள் விசுவாசிக்க முடியுமா? ഇന്ന് രാത്രി നമുക്ക് വേണ്ടത് ഇരട്ടി പങ്ക്. இந்த ராத்திரி வேளையிலே நமக்கு தேவையானது இரட்டிப்பான நன்மை. ദൈവമക്കളെ, നിനക്ക് വേണ്ടത് ഇരട്ടി പങ്ക. உங்களுக்கு தேவையானது இரட்டிப்பான நன்மை. കാരണം നിന്റെ മുമ്പിൽ വെല്ലുവിളിയുണ്ട്. உங்கள் நடுவிலே சில ஸ்தோத்திரம் போராட்டங்கள் இருக்கிறது. വെല്ലുവിളിയുണ്ട്. சில நபர்கள் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். ഇതിനെ ജയിക്കണമെങ്കിൽ ഇരട്ടി ശക്തി ആവശ്യമാണ്. இதை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இரட்டிப்பான வல்லமை தேவை. ആത്മാവിന്റെ ഇരട്ടി ശക്തി നമുക്ക് ഇല്ലെങ്കിൽ നിൽക്കുവാൻ കഴിയത്തില്ല. உங்களுடைய ஆத்மாவுடைய வல்லமை இரட்டிப்பாக இருக்க வேண்டும். നമ്മുടെ ശുശ്രൂഷയിൽ പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി ഇല്ലെങ്കിൽ നമുക്ക് നിൽക്കുവാൻ കഴിയത്തില്ല. நம்முடைய ஊழியத்திலே வல்லமையிலே அந்த இரட்டிப்பான வல்லமையை பெற வேண்டும். നമ്മുടെ ശുശ്രൂഷയ്ക്കകത്ത് പരിശുദ്ധാത്മാവിന്റെ പ്രവർത്തനമില്ലെങ്കിൽ മുൻപോട്ട് പോകാൻ കഴിയത്തില്ല. நம்முடைய ஊழியத்திலே இரட்டிப்பான அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லை என்று சொன்னால் ஊழியத்தை பயணிக்க முடியாது. കാരണം ദേശത്ത് നമുക്ക് പോരാട്ടം ഉണ്ടാകുമ്പോൾ അതിനെ ജയിക്കണമെങ്കിൽ പരിശുദ്ധാത്മ ശക്തി നമുക്ക് ആവശ്യമാണ്. தேசத்திலே போராட்டங்கள் வரும் பொழுது நாம் அதிலிருந்து ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்க வேண்டும். എലീശയ്ക്കറിയാം, ഞാൻ ഏലിയാവിന്റെ കൂടെ നടക്കും, എനിക്ക് ഒന്നും അറിയണ്ട. പക്ഷെ എന്നെ വിട്ട് എന്റെ യജമാനൻ പോകുമ്പോൾ പിന്നെ എനിക്ക് വേണ്ടത് ആത്മാവിന്റെ ഇരട്ടി പങ്ക് ആവശ്യമാണ്. தெரியும் ஸ்தோத்திரம், என்னுடைய எஜமான் பின்பதாக போகும் பொழுது எனக்கு இரட்டிப்பான நன்மை எனக்கு தேவை என்பதுதானே
പങ്ക് നമുക്ക് ആവശ്യമാണ്. நமக்கு என்ன இந்த இரட்டிப்பான நன்மை தேவை? മനസ്സിലായ ഒരു കാര്യമാണ്, நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம், നമ്മളെ ആക്കി വെച്ചിരിക്കുന്ന സ്ഥലം ചെറിയ സ്ഥലമല്ല. நம்மை ஒவ்வொரு இடத்துல வைத்திருக்கிற அந்த இடம் வந்து சிறிய இடம் அல்ல. ആണോ? ஆமா, அப்படியா? அப்படியா? இல்ல. നമുക്ക് എന്താ വേണ്ടത്? நமக்கு என்ன வேண்டும்? வல்லமை இரட்டிப்பாக வேண்டும். വേണം. ஆமென். അതൊന്നും കിട്ടുന്നില്ല. யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இரட்டிப்பான நன்மை வேணும். ஆண்டவர் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், കൈവിട്ട് കളയുന്നില്ല, கைவிடவில்லை, കൂടെ ഇരിക്കുന്ന ദൈവം. உங்களோடு கூட இருக்கிறவர். മനുഷ്യൻ കൈവിട്ടാലും மனுஷர்கள் எல்லாம் கைவிட்டாங்க, വിടാത്തൊരു ദൈവമുണ്ട്. விடாத ஒரு தேவன் இருக்கிறார். ദൈവത്തിന്റെ മഹത്വം ഞാൻ വെളിപ്പെടുത്തും. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். ദൈവത്തിന്റെ കരം തക്ക സമയത്ത് പ്രവർത്തിക്കും. ஓ, தேவனுடைய கரம் ஏற்ற வேளையில் அது செயல்படும். നീ അറിയുന്നില്ലെങ്കിൽ നിനക്ക് വേണ്ടി അറിയാത്ത വഴി ദൈവം തുറക്കും. நீ அறியாத சில வழிகளை கர்த்தர் திறந்து கொடுக்க வல்லவர். സ്ഥിതിക്ക് ഒരു ദൈവം മാറ്റം വരുത്തും. உன்னுடைய நிலைமைகளை கர்த்தர் மாற்ற வல்லவர். മാറ്റ ദൈവം വരുത്തും. மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். ഇന്ന് രാത്രി വിശ്വസിക്കട്ടെ. இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் விசுவாசியுங்கள். Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. അവരത് വിശ്വസിക്കട്ടെ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? നിങ്ങൾ എന്റെ കൂടെ നിന്നാലേ എന്തെങ്കിലും നടക്കത്തുള്ളൂ. நீங்கள் என் கூட இருந்தாதான் ஏதாவது நடக்கும். Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. സ്തോത്രം. അതുകൊണ്ട് அதனால നമുക്ക് എന്താണ് ആവശ്യം? நமக்கு என்ன தேவை? ആത്മശക്തി ആവശ്യമാണ്. அந்த വല്ലമേ നമുക്ക് தேவை. ആവശ്യമാണ്. தேவை. അതിലെ ഒന്നും നടക്കത്തില്ല. அப்படி இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. നമ്മൾ എത്ര പ്രസംഗിച്ചാലും പ്രസംഗിക്കുമ്പോൾ നമുക്ക് വേണ്ടത് പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തിയിലുള്ള ശുശ്രൂഷയാണ് വേണ്ടത്. நாம் எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசினாலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள் தேவைப்படுகிறது. അല്ലേ? அப்படிதானே? ഞാൻ നടന്ന സംഭവം நான் நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். 2 ആഴ്ചയ്ക്ക് മുമ്പ് 2 വാരத்துக்கு முன்பதாக கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங்ல സംസാരിക്കുമ്പോൾ 2 வாரத்துக்கு முன்பதாக கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது പരിശുദ്ധാത്മാവ് ഇങ്ങനെ പറഞ്ഞത്, பரிசுத்த ஆவியானவர் இப்படியே சொன்னார், ആത്മഹത്യക്ക് വേണ്ടി നിൽക്കുന്ന ജീവിതങ്ങൾ ഇതിനകത്തുള്ളത്. தற்கொலை செய்யக்கூடிய நபர்கள் உள்ளே இருக்கிறார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். ഏത് മീറ്റിംഗാ? எந்த மீட்டிங்? ഏത് മീറ്റിംഗാ? സൺഡേയിലെ സർവീസിൽ ആ ദൈവാത്മാവ് പറയുന്നത്. எந்த மீட்டிங்கில கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே அந்த வார்த்தை சொல்லுகிறார். ഇവിടെ ശ്രദ്ധിച്ചാട്ടെ, ഇവിടെ இங்கே கவனியுங்கள். അമ്മയ്ക്കോട് ശ്രദ്ധിക്കാൻ പറയും. நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். அம்மா எல்லாம் നമ്മൾ ചിന്തിച്ചു നോക്കിയേ, ആരാധന പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നത് ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ആത്മഹത്യക്ക് വേണ്ടി നിൽക്കുന്നത് ഇതിനകത്തുള്ളത്. தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இருக்கிறவர்கள் இங்கே உள்ளே இருக்கிறீர்கள். ഞാൻ ശുശ്രൂഷ കഴിഞ്ഞ് நான் ரொம்ப ஷாக் அடித்து போனேன். പ്രാർത്ഥിക്കാൻ വേണ്ടി അനേകരും വന്നു. ஜெபிக்கிறதற்கு அநேகர் முன்பதாக வந்தார்கள். ഒരു സിസ്റ്റർ ഒരു ബാഗിലൊക്കെ പിടിച്ചുകൊണ്ട് വരികയാണ്. ஒரு சிஸ்டர் சகோதரி பேக்ல ஒரு பொருளை வைத்து பேக் பிடித்து வருகிறார். എന്നിട്ട് എന്റെ അടുത്ത് അതിനെ തുറന്ന് കാണിച്ചു. அந்த பேக் ஓபன் செய்து காட்டினார். എന്നോട് പറഞ്ഞു, പാസ്റ്റർ ഈ മരുന്ന് കഴിച്ചിട്ട് ഇന്ന് രാത്രി ഞാൻ മരിക്കാൻ വേണ്ടി ഇരിക്കുകയായിരുന്നു. அந்த சகோதரி சொன்னார்கள், பாஸ்டர் இந்த மருந்தை நான் சாப்பிட்ட பிறகு இன்று ராத்திரி நான் தற்கொலை செய்து கொள்ள திட்டம் வைத்திருக்கிறேன். ഈ മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് പോകുമ്പോൾ ചെയ്യാതിരിക്കാം. மீட்டிங் கழித்து போனதுக்கு அப்புறம் நான் செய்ய நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. എന്നോട് തന്നെ സംസാരിച്ചു. நீங்கள் பேசுறது என் கூட தான் பேசுறது போல இருந்தது. രക്ഷിക്കപ്പെട്ടതാ, ரட்சிக்கப்பட்டார்கள், സ്നാനപ്പെട്ടതാ. ஞானஸ்நானம் பெற்றவர்கள். ആ മീറ്റിംഗ് സെക്കൻഡ് വീക്ക് വെച്ച മീറ്റിംഗ് ശരിയാക്കി നോക്കുവാണെങ്കിൽ 3rd വീക്കിലേക്ക് പറഞ്ഞ മീറ്റിംഗ് ആണ് പിന്നീട് മാറ്റി സെക്കൻഡ് വീക്കിലേക്ക് ആക്കിയത്. அந்த மீட்டிங் ஆனது 3வது வாரத்துல வைக்க வேண்டிய மீட்டிங்கை திடீர்னு சொல்லி 2வது வாரத்துல வைக்கப்பட்டது. പെട്ടെന്ന് എനിക്ക് ട്രാൻസ്ലേഷൻ ചെയ്യുന്ന പാസ്റ്റർ പ്രിൻസ് പല്ലടം ചർച്ചിൽ ഒരു പാസ്റ്ററാണ് അദ്ദേഹം. எனக்கு மொழிபெயர்ப்பு செய்ய வந்ததான போதகர் பல்லடத்துல இருக்கிறதான ஒரு போதகர். ആ ചർച്ചിലെ ലീഡ് ചെയ്യുന്ന ആൾക്കാരെ പെട്ടെന്ന് വിളിച്ചിട്ട് അവർ കാണിക്കുകയാണ്. அந்த திருச்சபையில் இருக்கிறதான விசுவாசிகளை காண்பித்து காட்டுகிறார், പ്രാർത്ഥിച്ചു, ஜெபிக்கிறார். ആ സഹോദരനുണ്ടായിരുന്ന ഒരു പൈശാചിക ശക്തി ഉണ്ടായിരുന്നു. அந்த சகோதரிக்குள்ளாக இருந்தது ஒரு பிசாசின் பிடி இருந்தது. ഇത് മാറി, அது மாறிவிட்டது. ഈ സഹോദരി സന്തോഷത്തോടെ പോകുമ്പോൾ இந்த சகோதரி மிகவும் மகிழ்ச்சியோடு போகும் பொழுது രണ്ടാമത് ഞാൻ നോക്കുമ്പോൾ இரண்டாவது நான் பார்க்கிறேன், ഒരു സഹോദരി 2 പേര് പിടിച്ചുകൊണ്ട് വരികയാണ്. 2 நபர்கள் ஒரு சகோதரியை பிடித்துக் கொண்டு வருகிறார். ഏകദേശം 4 അടി ദൂരത്ത് നിൽക്കുക. அவர்கள் 4 அடி டிஸ்டன்ஸ்ல அவர்கள் இருக்கிறார். അവൾ ഇങ്ങനെയാണ് പറഞ്ഞത്, அங்கே இப்படி சொல்லுகிறார், എനിക്ക് അങ്ങോട്ട് വരാൻ കഴിയുന്നില്ലെന്ന് പറഞ്ഞു. எனக்கு அங்கே வர முடியவில்லை, എനിക്ക് അങ്ങോട്ട് വരാൻ കഴിയത്തില്ല. எனக்கு முன்பதாக வர முடியவில்லை. ഇവർ 2 പേരെ എടുത്തുകൊണ്ട് അവിടെ കൊണ്ട് നിർത്തി.
அவர்கள் தூக்கி கொண்டு வந்து வைத்தார். ഞാൻ ചോദിച്ചു എന്താ സിസ്റ്റർ ചോദിച്ചു. நான் கேட்டேன் என்ன சகோதரி சொல்லிருக்கேன். பாஸ்டர் என்னோட സംസാരിച്ച എന്താ பாஸ்டர் ஆண்டவர் யார்கிட்ட தான் பேசுறார். എന്താ என்ன ഒത്തിരി കടഭാരമുണ്ട്, எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கிறது, അപ്പോൾ തന്നെ ഞാൻ കർത്താവിന്റെ വേലയും ചെയ്യുന്നുണ്ട്, நான் அதோடு கூட கர்த்தருடைய வேலை செய்கிறேன். പക്ഷേ ஆனால் എന്റെ ജീവിതം തകർന്നിരിക്കുകയാണ്, என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. ഇന്ന് രാത്രി ഞാൻ ആത്മഹത്യക്ക് വേണ്ടി ഒരുങ്ങിയിരിക്കുകയാണ്. நான் இந்த ராத்திரிகளில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆயத்தமாக இருக்கிறேன். അപ്പോൾ നമുക്ക് എന്താ വേണ്ടത്? இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? പരിശുദ്ധാത്മ വേണോ? பரிசுத்தாவியானவர்களுக்கு வேணுமா? വേണോ? ஆமென். வேணுமா? வேணும்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. സന്തോഷത്തോടെ പറഞ്ഞാണ്, சந்தோஷமா வந்து சொல்லுங்களேன். ഇരിക്കുന്ന ജീവിതങ്ങളെ വിവേചിക്കുവാൻ ഒരു ആത്മശക്തി നമുക്ക് വേണം. இங்க இருக்கிறதான ஜனங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதானதை அதை வியாக்கியானம் பண்ணுகிறதற்கு பரிசுத்தாவியானவர் வல்லமை தேவைப்படுகிறது. ഇന്ന് രാത്രി ദൈവദാസന്മാർ മനസ്സിലാക്കണം, നമുക്കൊരു ആത്മശക്തി ആവശ്യമാണ്. இந்த ராத்திரி வேளையில தேவனுடைய ஊழியக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தாவியானவர் வல்லமை நமக்கு தேவை. ആണോ? எஸ் அப்படிதானே? ആത്മാവിലേക്ക് ഒന്നും ചെയ്യാൻ കഴിയത്തില്ല. ஆத்மாவில்லைன்னா ஒண்ணுமே இல்லை. പ്രാർത്ഥിച്ചാൽ പോലും ഒരു ആത്മശക്തി നമുക്ക് വേണം. ஜெபிக்கிறதுக்கு கூட அந்த தேவைப்படுகிறது வல்லமை. അതുകൊണ്ട് അപ്പോസ്തലനായ പൗലോസ് പറഞ്ഞത്, அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் இப்படி சொல்லுகிறார், ഞാൻ ആത്മാവ് കൊണ്ടും நான் ஆவியினாலும் ഞാൻ ബുദ്ധി കൊണ്ടും പ്രസംഗിക്കുന്നു. நான் புத்தியினாலும், ആത്മാവിലും ബുദ്ധിയിലും ഞാൻ പ്രസംഗിക്കുന്നു. நான் ஆவியிலும் புத்தியிலும் என்ன பண்ணுவேன்? എന്നാൽ ആത്മാവിലുള്ള പ്രസംഗത്തിലാണ് ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുന്നത്. ஆனால் ஆவியில பேசுகிற வார்த்தை மட்டும்தான் அங்க வெளிப்படுகிறது. ഇന്ന് രാത്രികാലം ദൈവമക്കൾ മനസ്സിലാക്കേണ്ടത്, നമുക്ക് വേണ്ടത് ദൈവാത്മാവിന്റെ ശക്തി നമുക്ക് വേണം. ஆனால் இந்த ராத்திரிகளில நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தாவியானவருடைய வல்லமை நமக்கு தேவை. ഏലീശ പിൻപേ നടന്നിട്ട് പറയാണ്, നിന്റെ ആത്മാവിന് ഇരട്ടി പങ്കാണ് എനിക്ക് വേണ്ടത്. ஏலிசாவை பின்பதாக நடந்து போய் கொண்டு சொல்லுகிறார், உன்னுடைய இரட்டிப்பான நன்மை எனக்கு தேவை. രാത്രി വിളിക്കുന്ന ഓരോ ദൈവമക്കൾക്കും ആവശ്യം ഇരട്ടി പങ്കാണ്. இந்த ராத்திரி வேளையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவை, இந்த இரட்டிப்பான நன்மை தேவைப்படுகிறது. ഇരട്ടി പങ്ക് നമുക്ക് ആവശ്യമാണ്. இரட்டிப்பான அந்த நன்மை. ഏലിയാവ് പറയുക, எலியா இப்படி சொல்லுகிறார். അവിടുത്തെ പറഞ്ഞതറിയാമോ? என்ன சொல்லுகிறார்? എന്റെ മേൽ ആത്മാവ് വരുമാറരുത്. ഏലീശ പറയും, ഏലീശ നിന്റെ മേൽ ആത്മാവിന് ഇരട്ടി പങ്ക് എന്റെ മേൽ വരുമാറാകട്ടെ എന്ന് പറഞ്ഞു. അതിനെ അവൻ, നീ പറഞ്ഞ പ്രയാസമുള്ള കാര്യമാണ്. 10ാമത്തെ വാക്യം. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். ഓക്കേ, ഏലിയാവ് പറയുക, നീ പറഞ്ഞ വിഷയം വലുതാ, நீ சொன்ன காரியம் பெருசு. ഓക്കേ, അവിടെ പറയാ, നീ പറഞ്ഞ കാര്യം എന്ന് ചോദിച്ചത് നിങ്ങൾ നിന്ന് എടുത്തുകൊള്ളപ്പെടുന്നുണ്ട്. നോക്കി അവിടെ വായിക്കാതെ, അതിനവൻ, നീ പ്രയാസമുള്ള കാര്യമാകുന്നു ചോദിക്കുന്നത്. அது அரிதான காரியத்தை தான் நீ கேட்டிருக்கிற. ചില ബുദ്ധിമുട്ടുള്ള കാര്യമാണ് ചോദിക്കുന്നത്. கொஞ்சம் கஷ்டமான காரியத்தை கேட்டிருக்கிற. നടക്കാത്ത കാര്യമായിരിക്കാം. அது எந்த சூழ்நிலையிலும் நடக்காது. പക്ഷെ ഏലീശയ്ക്ക് അറിയാം, ஆனால் எலிசாவுக்கு தெரியும், ഏലിയ ഇപ്രകാരം പറഞ്ഞാലും എനിക്ക് വേണ്ടത് ഇരട്ടി പങ്കാ. ஏலியா இப்படி சொன்னாலும் எனக்கு தேவை இரட்டிப்பான நன்மை. കാരണം ഇവൻ എടുക്കപ്പെട്ട് കഴിഞ്ഞാൽ എന്റെ മുമ്പിൽ ഒരു ശുശ്രൂഷയുണ്ട്. ஆனால் இவர் எடுத்துக் கொள்ளப்பட்டால் எனக்கு முன்பதாக ஒரு ஊழியம் இருக்கிறது. എല്ലാ കാലത്തും ഏലിയാവിന്റെ പിൻപേ പോയ പോരാ, ഏലിയാവിന് ശേഷം ഒരു പകരക്കാരനായി ഞാൻ മാറും. நான் எலியாவுக்கு முன்பதாக போய் கொண்டே இருந்தால் போதாது, அவர் போனதுக்கு அப்புறம் நான் ஒரு ஊழியக்காரனாய் வல்லமையுள்ளவனாக நான் மாறுவேன். കാരണം ഏലീശയുടെ മേൽ ഒരു വിളിയുണ്ട്. ஆனால் காரணம் என்ன? எலிசாவுக்கு மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. രാജാക്കന്മാരുടെ പുസ്തകത്തിൽ ഇങ്ങനെയാണ് വായിക്കുന്നത്, അപ്പന്റെ 12 ഏർക്കാളെ ഉഴുതുകൊണ്ടിരിക്കുമ്പോഴാണ് ഏലിയാവിന്റെ പുതപ്പ് ഏലീശയുടെ മേൽ വീണത്. அங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த எலியாவினுடைய அந்த புதப்பு அவருக்கு மேல விழுந்த உடனே அங்கே வல்லமை புறப்பட்டது. ഏലിയാവിന്റെ പുതപ്പ് ഏലീശയുടെ മേൽ വീണപ്പോൾ ഏലീശ എന്താ ചെയ്തറിയാമോ? അവൻ ആ ഉഴുതുകൊണ്ടിരുന്ന കാളയെ വിട്ടിട്ട് ഏലിയാവിന്റെ പിൻപേ നടക്കുവാനിടയായിരുന്നു. அங்கே புதப்பானது அவர் மேல விழுந்த உடனே உழுது கொண்டிருந்த அந்த மனிதர் ஸ்தோத்திரம், அவர் விட்டு அவருடைய வல்லமை புறப்பட்டதை அவர் கடந்து போனார். രാത്രികാല ദൈവദാസന്മാർ, ദൈവമക്കളെ മനസ്സിലാക്കുക, இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில தேவனுடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். നമ്മുടെ മേൽ വീണ ഒരു പുതപ്പുണ്ട്, ആത്മാവിന്റെ പുതപ്പുണ്ട്. நம்ம மேல விழுகிறதான ஒரு புதப்பு இருக்கிறது, அது ஆவியுடைய புதப்பாக இருக்கிறது. നമ്മെ വിളിച്ചൊരു വിളിയുണ്ട്, தேவன் நம்மளை அழைத்ததனுடைய ஒரு அழைப்பு இருக்கிறது. തിരഞ്ഞെടുപ്പ് നമുക്കുണ്ട്. ஒரு தெரிந்து கொள்ளுகிற
എന്നോട് പറഞ്ഞു, പാസ്റ്റേ ഇവിടെ മീറ്റിംഗ് നടക്കുന്ന സമയത്ത് ഇവിടെ പോവില്ലേ, അമ്പലത്തിൽ പ്രോഗ്രാം നടക്കുന്നു. போன வருஷம் தான் இங்கே மீட்டிங் நடக்கிற நேரத்துல கோயில்ல இந்து கோயில்ல மீட்டிங் அங்கே திருவிழா நடக்குதுன்னு சொன்னேன். ഞാൻ പറഞ്ഞു കുഴപ്പമില്ല, നടക്കട്ടെ, சொன்ன பரவாயில்ல நடக்கட்டும், நம்ம ஜெபிக்கலாம். ദൈവം എല്ലാം നന്മയ്ക്കാണ് കേട്ടോ. தேவனெல்லாம் நன்மையாக தான் செய்யும், തിന്മയ്ക്കായിട്ടൊന്നുമല്ല, தீமையாக இது செய்ய மாட்டேன். ആണോ? ஆமென். அப்படிதானே? എല്ലാം നന്മയ്ക്കാണ്. எல்லாம் நன்மைக்காக செய்யும். ഞാനൊരു കാര്യം പറയാം, நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ഈ സ്ഥിതിക്കൊക്കെ ഒരു മാറ്റമുണ്ട്. இந்த நிலைமைக்கு எல்லாம் கர்த்தர் ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார். ഉണ്ട്. ஆமென். வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் யாரும் பேசாம இருந்து நினைக்கும் போது എന്റെ സന്തോഷത്തിന് ഒരു സ്വതന്ത്രം പറഞ്ഞിട്ട് சந்தோஷத்துல ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ഇതിന്റെ സ്ഥിതിക്ക് ഒരു മാറ്റം ദൈവം വരുത്തും. இந்த நிலைமைக்கெல்லாம் கர்த்தர் ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார். സാത്താന്റെ ശക്തി അടിത്തറ വരെ ഫൗണ്ടേഷൻ വരെ ഇളക്കി മറിക്കാൻ ശ്രമിച്ചെങ്കിലും ഒരു കാര്യം ഓർത്തോണം, സഭയെ പണിതത് ദൈവമാണെങ്കിൽ ഇന്ന് പകൽക്കാല രാത്രിക്കാലം പറയട്ടെ, ഈ സ്ഥിതിക്ക് ഒരു മാറ്റം ദൈവം വരുത്തും. ஸ்தோத்திரம். சபையை கட்டினது கர்த்தர் தான். ஸ்தோத்திரம். சாத்தானுடைய வல்லமைகள் அடித்தட்டுக்கு நேராக கடந்து வந்தாலும் அவைகள் எல்லாம் முறியடித்து போடுகிறதற்கு பரிசுத்த ஆவியானுடைய மகிமையால் முடியும். ആമേൻ. കാരണം വളരെ ശക്തമായ എന്താ പറയുന്നത് എതിർപ്പിന്റെ ദേശമാണ്. காரணம் மிகவும் வல்லமையாக, அதாவது எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த தேசத்தில். ഞാൻ ഇവിടെ നിൽക്കുമ്പോൾ തന്നെ എനിക്കറിയാം. நான் இங்கே நிற்கும் பொழுதே எனக்கு அது தெரிகிறது. എത്ര പേർക്ക് അത് മനസ്സിലായെന്ന് അറിയില്ല. நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு அது புரிகிறது என்று எனக்கு தெரியவில்லை. കാരണം ഈ പ്രാർത്ഥന എന്ന് പറയുന്ന ദേശശക്തികൾക്ക് ഇഷ്ടമല്ല. ஜெபம் என்பது இந்த தேசத்தில் இருக்கிறதான அந்த தீய சக்திகளுக்கு பிடிக்காது. ഇതിൽ രണ്ട് പ്രത്യേകതയുണ്ട്. இங்கே இரண்டு விதமான முக்கிய காரணங்கள் இருக்கிறது. ഒന്ന് പാസ്റ്റർ ജോൺ 20 ദിവസം ഫാസ്റ്റിംഗ് ആണ്. 21 ദിവസം பாஸ்டர் ஜான் அவர்கள் 21 தினங்கள் உபவாச ஜெபத்தில் இருக்கிறார்கள். രണ്ടാമത്തെ പ്രത്യേകത, இரண்டாவது முக்கியமான காரணம், ഈ ചർച്ചിന്റെ മൂന്നാമത്തെ വർഷം കൂടെ. அந்த திருச்சபையுடைய 3வது ஆண்டுகளாய் பிரவேசிக்கிறார். 3 വർഷം ഈ ചർച്ച എങ്കിൽ ഇതിനൊരു സ്ഥിതിക്ക് മാറ്റം ഉണ്ടാകും. அந்த 3 வருஷம் இந்த ஆண்டு இந்த திருச்சபை கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னா இந்த சபையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். ഞാൻ എൻ്റെ പേരിൽ ഇത്രയും പ്രതീക്ഷയില്ല, ഇത്രയും ജനത്തിന്റെ നടുവിലായിരിക്കും ഈ സഭയെന്ന് ചിന്തിച്ചില്ല. நான் இங்க வந்த பொழுது இத்தனை ஜனங்கள் நடுவில் நான் இருப்பேன்னு சொல்லி நான் நினைச்சு பார்க்கல. ചുറ്റുമുള്ള ஜாதிகள் இருக்கிறார்கள் நான் நினைச்சு பார்க்கல. പക്ഷേ കണ്ടപ്പോഴാണ് நான் இங்கே இந்த ஜாதிகளை பார்த்த பொழுதுதான் ദൈവത്തിന് എന്തോ ഒരു ഉദ്ദേശമുണ്ട് ഇവിടെ. தேவனுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது. വലിയ ഉദ്ദേശമുണ്ട് ഇവിടെ. ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது. ഉണ്ട്. உண்டு. എത്ര പേരൊക്കെ വിശ്വസിക്കുന്നു? ഞാൻ വ്യക്തമായിട്ട് പറയാം, நான் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன், ആരും ചിരിക്കണ്ട, யாரும் சிரிக்க வேண்டாம். ഇതിന്റെ സ്ഥിതി ഒരു മാറ്റം ഉണ്ടാകും. இந்த நிலைமைக்கு உங்களுடைய நிலைமைக்கு ஒரு மாற்றம் வரும். ஆமென். ഇതിന്റെ സ്ഥിതി ഒരു മാറ്റം. உங்களுடைய நிலைமைக்கு ஒரு மாற்றம் வரும். ஆமென் சொல்லுவோம். ഇപ്പൊ ഇവിടെ ഇറങ്ങി ഞാൻ പറയട്ടെ, இறங்கி சொல்லுகிறேன். പ്രാർത്ഥന ചോദിച്ച് ഇവിടേക്ക് വരാൻ തുടങ്ങും. இங்கே ஜெபம் வேண்டும் என்று சொல்லி கேட்டு வரக்கூடிய நபர்கள் இருக்கிறார். രാത്രി പരിശുദ്ധ വ്യക്തമായി ചോദിച്ചു വരാൻ തുടങ്ങും. ഇവിടെ கேட்டு அவர்கள் வர ஆரம்பிப்பார்கள். വരാൻ തുടങ്ങും. அவர்கள் வர ஆரம்பிப்பார்கள். ஆமென். വിശ്വസിക്കാൻ കഴിയുന്നില്ല. நிறைய பேர் ஜெபம் பண்ண நாங்க ஜெபிக்கிறோம் யா அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, சபைக்கு நேராக வருவாங்கன்னு ஐயா சொல்றாங்க. ஆமென். அது அப்படியே ஆண்டவர் செய்வாராக. ഈ സ്ഥിതി മാറും. இந்த நிலைமை மாறும். ഞാൻ നടന്ന സംഭവം പറയാം. நான் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். പാസ്റ്റർ ജോൺ അറിയാം. பாஸ்டர் ஜான் அவர்களுக்கு தெரியும். കോയമ്പത്തൂർ പാപ്പംപട്ടി പിരിവിലെ ഒരു ചർച്ച ഉണ്ടായിരുന്നു ആരംഭകാലത്ത്. பாப்பங்கட்டுங்கிறதான அந்த கோயம்புத்தூர் பகுதியில ஒரு சர்ச் இருந்தது. പാസ്റ്റർ രൂപൻ നടത്തിക്കൊണ്ടിരുന്നത്. பாஸ்டர் ரூபன் என்று சொல்லி அங்கே இருந்தார். കൈക്ക് ഒരു സ്വാധീനക്കുറവാണ്. அந்த கை ஹேண்டிகேப்டாக இருந்தார். എന്നാൽ ആ ചർച്ചിന്റെ ആരംഭകാലത്തിൽ அந்த திருச்சபையில் ஆரம்ப நாட்களில் ഞാൻ അവിടെ എന്നെ വിളിക്കുമായിരുന്നു മീറ്റിംഗ്. என்னை அழைப்பார். ஆரம்ப நாட்களில் என்னை அழைத்திருக்கிறார். ഞാൻ ചെല്ലുമ്പോൾ പാസ്റ്റർ വളരെ വേദനയോടെ പറയും, പാസ്റ്ററെ സ്ഥിതിക്ക് ഒരു മാറ്റം ഇല്ല. நான் அங்கே செல்லும் பொழுது பாஸ்டர் என்னுடைய நிலைமைக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கார். ഒരു മാറ്റമില്ലെന്ന് പറഞ്ഞേക്കാം. எனக்கு மாற்றமில்லை என்று சொன்னார். അന്ന് ആ മീറ്റിംഗ് ഒക്കെ അവിടെ നടത്തുവാൻ തന്റെ മാതാവും പിതാവുമാണ് സപ്പോർട്ട് ചെയ്യുന്നത്. அந்த மீட்டிங் நடத்துகிறதற்கு தகப்பனும் தாயும் தான் அங்கே உதவி செய்தார். പക്ഷെ ഇപ്പോൾ ഞാൻ അറിയുന്നത്, ஆனால் இப்பொழுது நான் அறிகிறேன், ഇന്ന് അനേക ആത്മാക്കളെ കൊണ്ട് ആ സഭ ദൈവം നിറച്ചത്. அந்த சபையை அநேக ஆத்துமாக்களால் அங்கு நிறைக்கப்பட்டிருக்கிறார்கள். എന്ന് ഞാൻ പറഞ്ഞു ചോദിച്ചാൽ ദൈവം നിറയ്ക്കുവാൻ ശക്തനാണ്. நான் இங்கே சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தர் அதை நிரப்ப வல்லமையுடையவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறது. ഒരു ദേശത്ത് ഒരു സഭ വേണമെന്നുണ്ടെങ്കിൽ അത് ദൈവത്തിന്റെ നിശ്ചയമാണ്. ஒரு தேசத்திலே ஒரு கிராமத்திலே ஒரு சபை வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய திட்டமே. ദൈവത്തിന്റെ നിശ്ചയമാണ്. அது நிச்சயம். அது தேவனுடைய திட்டமே.
മാനുഷിക പ്ലാൻ അല്ല, அது மனிதனுடைய ஆலோசனை அல்ல. മനുഷ്യ പ്ലാനിലാണെങ്കിൽ ഒരിക്കലും സാധ്യമല്ല. மனிதனுடைய ஆலோசனை அவருடைய திட்டமாக இருக்கும் என்று சொன்னால் எந்த ஒரு காரியம் நடக்காது. ദൈവാത്മാവിന്റെ നിയോഗമാണെങ്കിൽ കാര്യങ്ങൾ നടത്തുവാൻ ദൈവത്തിന് കഴിയും. தேவனுடைய அந்த பரிசுத்தாவியானவர் வழிநடத்துதா இருக்கும் என்று சொன்னால் அப்படியே நடக்கும். അങ്ങനെ ഇന്ന് രാത്രി നമുക്ക് ആവശ്യം എന്താ? அப்படியானால் இந்த ராத்திரிகளில் நமக்கு என்ன தேவை? ഒരു ആത്മശക്തി നമുക്ക്. பரிசுத்தாவியானவர் ഒരു ആത്മശക്തി വേണം. ആമേൻ. ഒരു ആത്മശക്തി. ആമേൻ. എലീശ വ്യക്തമായിട്ട് പറഞ്ഞത്, எலிசா அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறார், എനിക്ക് ഇരട്ടിപ്പാക്ക് വേണം. எனக்கு இரட்டிப்பான நன்மை வேணும். ഇന്നലെ വരെയുള്ള ശുശ്രൂഷയല്ല നമുക്ക് ഇനി വേണ്ടത്. நேற்று வரை இருந்ததான ஊழியம் நமக்கு வேண்டாம். ഇന്നലെ വരെയുള്ള പ്രാർത്ഥനയല്ല നമുക്ക് വേണ്ടത്. நேற்று வரை இருந்த ஜெபம் வேண்டாம். നമുക്കൊരു പുതിയൊരു അനുഭവത്തിലേക്ക് ഒന്ന് മാറാം. நாம் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாய் கடந்து போவோம். എലീശ പോലെ നമുക്കൊന്ന് ചോദിക്കാം. எலிசாவை போல நாம் இப்படி கேட்போம். എത്ര പേർക്ക് ഞാൻ പറയുന്നത് മനസ്സിലാകുന്നുണ്ട്? எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறது? പിടികിട്ടുന്നുണ്ടോ? உங்களுக்கு பிடி கிடைக்கிறதா? നമ്മുടെ സ്ഥിതിക്ക് ഒരു മാറ്റം ആവശ്യം. நம்முடைய நிலைமைக்கு ஒரு மாற்றம் നമ്മുടെ வருகிறது. ശുശ്രൂഷയ്ക്ക് ഒരു മാറ്റം நம்முடைய ആവശ്യം. ஊழியத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. ഇന്നലെ വരെയുള്ള ശുശ്രൂഷയല്ല നമുക്ക് വേണ്ടത്. நேற்று வரை இருந்த ஊழியத்தினுடைய அந்த இது வேண்டாம். നമുക്കൊരു മാറ്റം ആവശ്യം. நமக்கு ஒரு மாற்றம் தேவை. എലീശയെ പോലെ നമുക്കൊന്ന് പറയാം. எலிசாவை போல நாம் எப்படி சொல்லுவோம்? ഇരട്ടി ശക്തി എനിക്ക് വേണം. இரட்டிப்பான நன்மை எனக்கு வேண்டும். ഇരട്ടി പങ്ക് എനിക്ക് ആവശ്യമാണ്. இரட்டு பங்கு எனக்கு தேவை. ഏലിയാവ് പറയുക, எலியா இப்படி சொல்லுகிறார். പ്രയാസകരമായ കാര്യമാണ്, அது சொல்ற ரொம்ப கஷ்டம், ബുദ്ധിമുട്ടുള്ള കാര്യമാണ്, அது ஒண்ணு முடியாது, அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். പക്ഷേ എലീശയ്ക്ക് അറിയാം എനിക്കത് ലഭിച്ചേ പറ്റും. ஆனா எலிசாவுக்கு தெரியும் இது எனக்கு தேவை. നിന്റെ ആത്മാവിന് ഇരട്ടി പങ്ക് എനിക്ക് വേണ്ടത്. உடைய ஆத்மாவுடைய இரட்டிப்பான நன்மை எனக்கு தேவை. നിന്റെ മേലെ എത്രമാത്രം അഭിഷേകമുണ്ടോ അതിന്റെ ഇരട്ടിയാണ് എനിക്ക് ആവശ്യമുള്ളത്. எனக்கு எவ்வளவு அபிஷேகம் அந்த வல்லமை இருக்கிறதோ அதற்கு மேலே எனக்கு அந்த வல்லமை அபிஷேகம் எனக்கு தேவை. ഇന്ന് രാത്രി ദൈവദാസന്മാരെ നമുക്കൊന്ന് ചോദിക്കാം ദൈവത്തോട്, എനിക്ക് ഇരട്ടി ശക്തി ഒന്ന് ஓ ആവശ്യമാണ്. தேவனுடைய ஊழியக்காரர்களே, இந்த ராத்திரிகளில் நீங்கள் கேளுங்கள், எனக்கு இரட்டிப்பான நன்மை தேவை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்கு தேவை என்று சொல்லி. നമ്മുടെ എലീശ പിറകോട്ട് മാറ്റത്തക്കവണ്ണം പല വാക്കുകൾ വന്നപ്പോൾ അതിനെയൊക്കെയും മാറ്റി നിർത്തിക്കൊണ്ടാണ് എലീശ ഏലിയാവിന്റെ പിൻപേ നടന്നുകൊണ്ടിരുന്നത്. எலிசாவுக்கு பலவிதமான சூழ்நிலைகள், பல வார்த்தைகள் கடந்து வந்தாலும் ஆனால் ஸ்தோத்திரம் எலிசாவை பார்த்து அப்படி சொல்லுகிறார், நல்ல ஸ்தோத்திரம் அந்த பங்கு எனக்கு தேவை என்று சொல்லுகிறார். ഏലിയാവ് എലീശയോട് പറയുക, எலியா எலிசாவிடத்தில் சொல்லுகிறார், എന്നെ ആത്മാവിൽ എടുത്തുകൊണ്ട് പോകുമ്പോൾ നീ എന്നെ കാണുന്നുവെങ്കിൽ നിനക്ക് അങ്ങനെ ഉണ്ടാകുമെന്ന് പറഞ്ഞു. என்னை ஆத்மாவிலே எடுத்துக்கொண்டு போகும் பொழுது நீ என்னை பார்ப்பாய் என்று சொன்னார், அப்படியே அந்த பங்கை நீ பெற்றுக்கொள்வாய். എന്നെ എടുക്കപ്പെടാൻ പോവുക, என்னை எடுத்துக்கொள்ள போகுது. കാരണം 3 സ്ഥലത്ത് വെച്ച് എന്നെ എടുക്കേണ്ടത്, പക്ഷെ അവിടെ ഒന്നും നടന്നില്ല. കാരണം നീ എന്റെ കൂടെ നടക്കുക. 3 இடத்துல எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த காரியங்கள் இருந்தது, ஆனால் அந்த இடத்துல எல்லாம் ஒண்ணு நடக்கல. പക്ഷെ ഇപ്പോഴേ ஆனால் இப்பொழுதோ എന്നെ എടുക്കപ്പെടുമ്പോൾ, என்னை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது നീ എന്നെ കണ്ടാൽ, நீ என்னை பார்த்தால் അതങ്ങനെ സംഭവിക്കും. அது அப்படியே அங்க நடக்கும். അങ്ങനെ സംഭവിക്കും. அப்படியே அங்க நடக்கும். എന്റെ കണ്ണുകൊണ്ട് കാണുന്നെങ്കിൽ உன் கண்கள் மூலமாக நீ பார்ப்பாய் என்று சொன்னார், അങ്ങനെ സംഭവിക്കും. அது அப்படியே நடக்க போகிறது. എലീശയ്ക്ക് അറിയാം, எலிசாவுக்கு தெரியும், ഞാൻ പ്രാപിച്ചേ മടങ്ങി പോകുന്നു. நான் பெற்றுக்கொண்டுதான் திரும்ப போவேன். കൂടെ നടന്നതിന്റെ പങ്ക് എനിക്ക് ആവശ്യമാണ്. நான் கூட நடந்ததற்கு உண்டான பங்கு எனக்கு தேவை. 3 പ്രാവശ്യം അത് പ്രവാചക ശിഷ്യന്മാർ പറഞ്ഞു, എന്തിനാണ് നടക്കുന്നത്? നിന്നെ യജമാനൻ എടുത്തുകൊണ്ടുപോകാൻ പോകുകയല്ലേ, എന്തിനു നടക്കണം? പക്ഷെ എനിക്കറിയാം അത് സംഭവിക്കാൻ പോവുകയാണ്. പക്ഷെ എനിക്ക് എന്ത് വേണമെന്നറിയാമോ? ആത്മാവിന്റെ ഇരട്ടി പങ്കാണ് ആവശ്യം. 3 முறை ஸ்தோத்திரம் அவர்கள் பிரவாചகன் சொல்லுகிறார்கள், நீ எதற்காக இப்படி நடந்து கொண்டிருக்கிறாய், எதற்காக நடந்து கொண்டிருக்கிறாய்? ஆனால் அவருக்கு தெரியும் ஸ்தோத்திரம், 3வது முறை கர்த்தர் எனக்கு அந்த இரட்டிப்பான பங்கை எனக்கு வைத்திருக்கிறார், நான் அதை பெற்றுக்கொண்டுதான் கடந்து போவேன். 14ാമത്തെ വാക്യം ഇങ്ങനെയാണ് വായിക്കുന്നത്, അവർ സംസാരിച്ചു കൊണ്ടിരിക്കുമ്പോൾ തന്നെ அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவன் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். ഓക്കേ, എന്ത് സംഭവിച്ചു? என்ன நடந்தது? രണ്ടുപേരും സംസാരിച്ചുകൊണ്ട് നടക്കുമ്പോൾ, 2 பேர் பேசிக்கொண்டு நடக்கும் பொழுது ആത്മാവിന്റെ കാറ്റടിക്കുന്നു, ஆவியில் காற்றடிக்கிறது, അഗ്നി രഥങ്ങൾ ഇറങ്ങി വരുന്നു. அக்கினி ரதங்கள் குதிரைகள் கடந்து வருகிறது. ആരെ കൊണ്ടുപോകാനാ? யாரை கொண்டு போகிறதற்கு? ഏലിയാവിനെ കൊണ്ടുപോകും. ஏலியாவை கொண்டு செல்லுகிறதற்கு. ഏലിയാവിന് മരണം ഉണ്ടായില്ല. எலியாவுக்கு மரணம் வரவில்லை. ഏലിയാവിനെ ആത്മാവിൽ കൊണ്ടുപോവുകയാണ്. ஏலியாவை ஸ்தோத்திரம் ஆவியில கொண்டு போகிறார். അപ്പോൾ അവർ സംസാരിച്ചുകൊണ്ട് നടക്കുമ്പോൾ, அப்படி பேசிக்கொண்டே அவர்கள் நடக்கும் பொழுது അപ്പോൾ സംഭവിച്ചത്, அங்கே நடந்தது, അഗ്നി രഥവും அக்னி ரதமும் അഗ്നി അശ്വങ്ങളും குதிரைகளும் വന്ന് അവരെ തമ്മിൽ വേർപിരിച്ചു. ஆதி ஸ்தோத்திரம் அவர்களை 2 பேரை பிரித்து, അങ്ങനെ ഏലിയാവ് ചുഴലിക്കാറ്റിൽ എടുക്കപ്പെട്ടു. அப்படியாக ஏலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். എലീശ അത് കണ്ടിട്ട്, எலிசா அதை கண்டு, എന്റെ പിതാവേ, என் தகப்பனே, എന്റെ പിതാവേ, என் தகப்பனே,
കണ്ടുകൊണ്ടിരിക്കുക. இதை அவர் கண்களூடாய் பார்த்துக் പറഞ്ഞ கொண்டிருக்கிறார். വാക്കിലാണ് ഇസ്രായേലിന്റെ തേരും തേരാളികളുമായ എന്ന് നിലവിളിച്ചു. പിന്നെ അവനെ കണ്ടില്ല. അപ്പോൾ അവൻ തന്റെ വസ്ത്രം കീറി പിടിച്ച് രണ്ട് കണ്ണമായി കീറിക്കളഞ്ഞു. പിന്നെ അവൻ ഏലിയാവിന്റെ മേൽ നിന്ന് വീണ പുതപ്പെടുത്ത് അവൻ മടങ്ങി പോന്നു. அங்கே சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்து தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்து சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில் நின்று. ശ്രദ്ധിക്കുന്ന രാത്രികാലം இந்த ராத்திரிகளிலே நீங்கள் கவனியுங்கள். ഏലിയാവിന്റെ പുതപ്പ് വീണ് കഴിഞ്ഞപ്പോ எலியாவுடைய அந்த சால்வை விழுந்த உடனே എലീശ തന്റെ വസ്ത്രം കീറിയപ്പോൾ எலிசா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டார். പഴയതൊക്കെ അങ്ങ് കളഞ്ഞു. பழையதெல்லாம் அவர் போட்டு விட்டார். അത് രാത്രി നമുക്ക് വേണ്ട പുതിയതാ. இந்த ராத்திரிகளில் நமக்கு தேவை புதியவை. ആണോ? ஆமென். அப்படிதானே? ஹalleluya. പറഞ്ഞാട്ടെ. தேவைதானா? இல்லையே சொல்லுவோமே. பழையது வேண்டாம், புதியது வேணும். ஆமென் சொல்லுகிறேன். ഏതാ വേണ്ടത്? ഇവര് വായിക്കുന്ന പഴയ തുരുത്തിയിൽ പുതിയ വീഞ്ഞ്, பழைய துருத்தியில அந்த புதிய திராட்சரசம் എനിക്കതില്ല. நல்லா இருக்குமா? അങ്ങനെയെങ്കിൽ அப்படியானா ഇന്ന് രാത്രി നമുക്ക് വേണ്ടത് இந்த ராத்திரிகளில் நமக்கு தேவை. ഒരു പുതപ്പ് വരുന്നുണ്ട്. நமக்கு ஒரு சால்வை தேவை. ഒരു അഭിഷേകത്തിന്റെ പുതപ്പ്, ஒரு அபிஷேக ഒരു ആത്മശക്തിയുടെ പുതപ്പ്. ஓ பரிசுத்த ஆவியானவருடைய புதப்பு. ഇന്ന് രാത്രി വന്നതുപോലെ നമ്മൾ മടങ്ങി പോകേണ്ടത്. இந்த ராத்திரிகளிலே நாம் வந்தது போல திரும்பி போக கூடாது. ഇന്ന് രാത്രി ദൈവമക്കൾ മനസ്സിലാക്കുക, இந்த ராத்திரிகளிலே தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ഒരു ഇരട്ടി പങ്ക് നമുക്ക് நமக்கு ആവശ്യമാണ്. இரட்டிப்பான நன்மை தேவைப்படுகிறது. ദൈവദാസന്മാരുടെ ശുശ്രൂഷയിൽ ഒരു മാറ്റം നമുക്ക് ആവശ്യമാണ്. தேவனுடைய ஊழியக்காரருடைய ஊழியத்திலே ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. நிச்சயമായിട്ട് നമുക്ക് ആവശ്യം. நிச்சயமாக நமக்கு தேவை. നമ്മുടെ കുടുംബത്തിന് അത് ആവശ്യമാണ്. நம்முடைய குடும்பத்திற்கு அது தேவை. നമ്മുടെ ചർച്ചിൽ അത് ആവശ്യമാണ്. நம்முடைய திருச்சபைக்கு அது தேவை. നമ്മുടെ സുവിശേഷ പ്രവർത്തനങ്ങൾക്ക് അത് ആവശ്യമാണ്. நம்முடைய ஊழியத்திற்கு அது தேவை. എന്താണ് നമുക്ക് ആവശ്യമുള്ളത്? என்ன நமக்கு தேவை? ആത്മാവിൽ ഇരട്ടി പങ്ക്. ஆத்மாவிலே இரட்டிப்பான பங்கு. അത് പ്രാപിക്കുന്നത് വരെയും എലീശ ഏലിയാവിന്റെ കൂടെ നടന്നു. அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஸ்தோத்திரம், எலிசா எலியாவின் கூடவே கடந்து போனார். ചുഴലിക്കാറ്റിൽ എടുക്കപ്പെടുന്നത് അവൻ ആത്മാവിൽ എടുക്കപ്പെടുന്നവൻ സ്വന്തം കണ്ടുകൊണ്ട് കണ്ടു. சுழற்காற்றிலே எடுத்துக் கொள்ளப்படுகிற வரைக்கும் அவர் ஸ்தோத்திரம் அவருடைய சொந்த கண்களால் பார்த்தார். നീ ചോദിക്കുന്ന കാര്യം ഏത് ബുദ്ധിമുട്ടുള്ള കാര്യം എന്ന് പറഞ്ഞപ്പോഴും, நீ கேட்கிற காரியம் அது மிகவும் கஷ்டமான காரியம் என்று சொல்லப்படுதும். എന്നാൽ ഏലീശയ്ക്കറിയാം എനിക്ക് കഷ്ടമെന്ന് അവൻ പറഞ്ഞാലും എനിക്കത് പ്രാപിക്കണം. ஆனால் எலிசா சொல்லுகிறார், அது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். അങ്ങനെ ഇന്ന് രാത്രികാലം ദൈവദാസന്മാരെ ദൈവമക്കളെ മനസ്സിലാക്കുക, ചിലതൊക്കെ കഷ്ടമെന്ന് കണ്ടാലും അത് പ്രാപിക്കുന്നതുവരെയും ദൈവസന്നിധിയിൽ ഇരിക്കേണ്ടവരാണ്. தேவனுடைய ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் அதற்காய் காத்திருப்பேன். ആമേൻ. ആമേൻ. അതുകൊണ്ടാണ് തിരുവെടുത്ത് വായിക്കുന്ന യഹോവയെ കാത്തിരിക്കുന്ന ഒരു ശക്തിയെ പുതുക്കും. അവർ കഴുകന്മാരെ പോലെ ചിറകടിച്ചു വരും. அதனால்தான் இறைவாக்கு இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள், அவர்கள் ரெக்கைகளை அடித்து அவர்கள் உயர பறப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. കാത്തിരിക്കുവാൻ ഒരു മനസ്സ് നമുക്ക് ആവശ്യമാണ്. அப்படிப்பட்ட ஒரு மனசு நமக்கு தேவை, காத்திருக்கக்கூடியது. ഇന്ന് രാത്രി കാത്തിരിക്കുവാൻ മനസ്സുണ്ടെങ്കിൽ ദൈവത്തിന്റെ ആത്മാവിനെ നിറയ്ക്കുവാൻ ദൈവം இந்த ശക്തനാകുന്നു. ராத்திரி வேளையிலே நீங்கள் காத்திருக்க ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமையுடையவராய் இருக்கிறார். ഇന്ന് രാത്രികാലം നടന്നാൽ പോരാ, இன்றைக்கு ராத்திரி வேளையிலே நீங்கள் நடந்து போனால் போதாது, ഇന്ന് രാത്രി പ്രാപിച്ചെടുക്കട്ടെ. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். പ്രാപിച്ചെടുക്കട്ടെ. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ഞാൻ നിങ്ങൾ വസിക്കുന്ന ലോകം തിരിച്ചറിയട്ടെ. ஓ, நீங்கள் நானும் வாசம் செய்கிற அந்த பட்டணங்கள், அந்த தெரு ஜனங்கள் திரும்பி பார்ப்பார்களாக. ഇന്ന് രാത്രി മറന്നുപോകരുത്. ജയിക്കണമെങ്കിൽ ഒരു ആത്മശക്തി നമുക്ക് ஓ, ആവശ്യമാണ്. நாம் அதை மறந்து கொள்ள வேண்டாம், அதை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை தேவை. നാം ഇന്ന് പകൽക്കാലം രാത്രികാലം തിരിച്ചറിയട്ടെ, ജാതികളുടെ ശക്തിയുടെ ജയിക്കണമെങ്കിൽ ഒരു ആത്മശക്തി നമുക്ക് ആവശ്യമാണ്. இந்த ராத்திரி வேளையிலே ஜாதிகளுடைய வல்லமையிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை நமக்கு தேவை. ആത്മശക്തിയിലേക്ക് നമുക്ക് പിടിച്ചു നിൽക്കാൻ സാധ്യമല്ല. ஓ, பரிசுத்த ஆவியானவர் வல்லமை நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாக நிலைநிற்க முடியாது. നമ്മുടെ ദേശത്ത് വെല്ലുവിളിക്കുന്ന വ്യാധിക്കുന്ന അന്ധകാരത്തിന്റെ ശക്തികളുണ്ട്. தேசத்திலே நம்மை பார்த்து உச்ச கவனிக்கிற தேசத்துடைய வல்லமைகள் உண்டு. அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். എന്നിട്ട് രാത്രി എന്താണ് ആവശ്യം? നമുക്ക് പരിശുദ്ധാത്മ ശക്തി ആവശ്യമാകുന്നു. நமக்கு இந்த ராத்திரிகளிலே என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவை. അതുകൊണ്ടാണ് യേശു പറഞ്ഞത് ആത്മാവിന് ഇരട്ടി പങ്ക്. அதனால தான் சொல்லுகிற இரட்டிப்பான பங்கு ஆத்மாவிலே தேவைப்படுகிறது. ആമേൻ.
இருக்குது. ஒன்று இங்கேயும் நடக்குது, இன்னொன்று வெளியிலும் நடக்குது. നമ്മുടെ ശുശ്രൂഷ എന്ന് പറഞ്ഞാൽ ആത്മീയ ശുശ്രൂഷയാണ്. நம்முடைய ஊழியம் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஊழியம். ശരിക്കും പറഞ്ഞാൽ ഏകാഗ്രത പോകും. உண்மையாக சொல்ல போனா நம்முடைய சிந்தனை மண்டலம் செதறும். കാരണം ഇതിനെ ഇടിച്ചു കയറിയ നമ്മൾ മേലോട്ട് വന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. காரணம் என்னன்னு சொன்னா மற்றத வெளியில இருக்கிற தட்டி குட்டி இடிச்சு வெளியில இதெல்லாம் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும், അല്ലാതെ മേലോട്ട് കയറാൻ കഴിയുന്നു. மேலே ஏறி வரோம். இல்லைன்னா நிச்சயமா பரிசுத்தாவியோட வல்லமை அந்த காரியம் இல்லைன்னு சொன்னா நிச்சயமா ஏறி வர முடியாது. എത്ര പേർക്ക് മനസ്സിലായി? எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ചെറിയ കാര്യമല്ല, இது சின்ன காரியம் அல்ல. ആമേൻ. ஆமென். കാരണം ദൈവാത്മാവിലെ കണ്ണ് തുറന്ന ദൈവങ്ങൾ പറയും, ശരിയാ, അപ്പുറത്ത് ശക്തമായ വെല്ലുവിളി ഉയരുകയാണ്. தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாக அதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சம்பவங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். வெளியில நடக்கிற சம்பவம் அந்த பரிசுத்தாவியானுடைய வல்லமையை நம்ம பெறுகிறதுக்கு அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது, புரிந்து கொள்ள முடியும். ശുശ്രൂഷയിൽ ആദ്യമായിട്ടാണ് ഇങ്ങനെ ഒരു സംഭവം. என்னுடைய ஊழியத்திலே இது எனக்கு முதல் முறையான ஒரு அனுபவம். ഒരു അനുഭവമായത്, இது ஒரு அனுபவமாக இருக்கிறது. സന്തോഷമായിട്ട് മനസ്സിലാക്കുന്നു. நான் அதை மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்கிறேன். ആമേൻ. ஆமென். എല്ലാം ഒരു നന്മയ്ക്ക് വേണ്ടിയാണ്. எல்லாம் ஒரு நன்மைக்காகத்தான் இதெல்லாம் நடக்கிறது. കാരണം ആത്മീയത്തിനെതിരെ നിന്ന് വെല്ലുവിളിക്കുന്ന ശക്തിയായത്. இது ஆத்மீக, அதாவது ஊழியத்துக்கு நேராக அம்பு பாய்கிற தேசத்தின் சக்திகளின் நடுவில் தான் இந்த காரியத்தை செய்து. Praise the Lord. ஆமென். ഈ വെല്ലുവിളി നമ്മൾ മനസ്സിലാക്കണം. ഒരു ദൈവം പ്രവർത്തിക്കാൻ ഇവിടെ இப்படிப்பட்டதான எதிர்ப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது என்பது. ആമേൻ. ஆமென். വെല്ലുവിളി ഉണ്ടെങ്കിലേ വിജയമുള്ളൂ. ஸ்தோத்திர. பிரச்சனை போராட்டம் இருந்தாதான் வெற்றி உண்டு. വേണം, വിജയം വേണം. ஆமா, இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும். വെല്ലുവിളി വേണം. எதிர்ப்பு இருக்கணும். വേണ്ടേ? எதிர்ப்பு வேண்டாமா? பிரச்சனை வேண்டாமா? இதெல்லாம் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். ദൈവപ്രവൃത്തി നടക്കണം. அது தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும். അല്ലെങ്കിൽ നാളെ പറ ഇതൊക്കെ ഇവിടെ സംഭവിച്ചതാണ്, പക്ഷെ ദൈവപ്രവർത്തിക്കാനെന്ന് പറയും. இன்றைக்கு அல்ல நாளைக்கு நாளை சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். இங்கே இப்படிப்பட்ட ஒரு காரியம் எல்லாம் தேவனுடைய திட்டத்தினால மட்டும்தான் நடந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். ഇതൊന്നും ഓർത്ത് നിരാശപ്പെടണ്ട. நீங்கள் எதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். എനിക്ക് പ്രയാസമില്ല. எனக்கே கவலை இல்லை. എല്ലാം ഒരു നന്മയ്ക്ക് വേണ്ടിയാണ്. எல்லாம் நன்மைக்காகவே இது நடக்கிறது. തിന്മയ്ക്കായിട്ട് ഒന്നും ചെയ്യുന്നവരല്ല. தீமையாக தேவன் ஒன்றும் செய்ய மாட்டார். എത്രമാത്രം നമ്മൾ ചിന്തിച്ചാലും എല്ലാം നന്മയ്ക്ക് വേണ്ടി മാത്രം. எந்த அளவுக்கு நம்ம சிந்தித்தாலும் அது எல்லாம் தேவன் நன்மைக்காகவே செய்வார். ഒരുപക്ഷെ നമ്മൾ ചിന്തിക്കുന്നതിന്റെ അകത്ത് നിറച്ച് ആളില്ലെന്നിരിക്കുക. ஒருவேளை நாம் இப்படி நினைத்திருக்கலாம், இந்த திருச்சபை ஃபுல்லாக ஆள் இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். ഓർത്ത് ഭാരപ്പെടണ്ട. நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். നാളെ ഇതിനകത്ത് ചിലത് ചെയ്യാൻ പോവുകയാണ്. தேவனாகி கர்த்தர் நாளை சில காரியத்தை இது உள்ள செய்ய இருக்கிறார். ദൈവം ചെയ്യാൻ പോവുകയാണ്. தேவனாகி கர்த்தர் செய்ய போகிறார். ദൈവം നമുക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്യുന്നവനാ. தேவனாகி கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவர். യുദ്ധം ചെയ്യുന്നവനാ. அவர் யுத்தம் செய்கிறவர். നമുക്ക് ചെയ്യുവാൻ കഴിയാത്തത് നമുക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്യുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். അശൂർ പാളയത്തിൽ ദൈവത്തിന്റെ ഒരു ദൂതൻ ഇറങ്ങിയപ്പോൾ 1,85,000 പേരെ സംഹരിക്കുവാൻ ഒരു ദൂതന് ശക്തി ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ ഈ രാത്രികാലം ദൈവത്തിന്റെ നിറവേ നമുക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്യുന്ന അവന്റെ ദൂത ഗണങ്ങൾ ഇറങ്ങി വരും. இந்த ராத்திரி வேளையிலே பாகாலுடைய சக்திகளை സ്വന്തം മുറിയെടുത്ത് போடுகிறதற்காக ஒரு தூதன் நமது நடுவிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். ദേശത്ത് എത്രമാത്രം മന്ത്രവാദങ്ങൾ ഉയർന്നാലും പ്രാർത്ഥിക്കുന്ന ദൈവമേ, നിന്റെ പ്രാർത്ഥന തുടരട്ടെ. പ്രവർത്തിപ്പാൻ ദൈവം നിന്റെ കൂടെയുണ്ട്. உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் முன்பதாக கடந்து வந்தாலும் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பயணங்கள் தொடரட்டும். എത്രമാത്രം ആവിചാര ക്രിയകൾ വർദ്ധിച്ചാലും നിന്റെ പ്രാർത്ഥന ഉയരട്ടെ. ഒരു ദൈവ പ്രവൃത്തി ഉണ്ട്. எவ்வளவு ஸ்தோத்திரம் விக்கிர தோப்புகள் அந்த ஸ்தோத்திரம் அந்த செய்வன காரியங்கள் செய்தாலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. ആമേൻ. പ്രൈസ് ദി ലോർഡ്. അങ്ങനെയെങ്കിൽ നമുക്ക് ഇന്ന് രാത്രി എന്താണ് ആവശ്യം? அப்படியானால் இந்த ராத்திரி வேளையிலே நமக்கு என்ன தேவை? ആത്മാവിന്റെ ഇരട്ടിപ്പ്. அந்த இரட்டிப்பான பொருள், ആത്മാവിന്റെ പുതപ്പ്. அந்த ஸ்தோத்திர சால்வை தேவைப்படுகிறது. ആത്മാവിന്റെ ശക്തിയാണ് നമുക്ക് ആവശ്യം. ஆவியுடைய வல்லமை நமக்கு தேவை. ശക്തിയാണ് നമുക്ക് ആവശ്യം. அந்த வல்லமை தேவைப்படுகிறது. അങ്ങനെയെങ്കിൽ அப்படியானால் രാത്രി നമ്മൾ ആരും നിരാശയോടെ പോകണ്ട. ராத்திரி வேளையிலே யாரும் நீங்கள் கவலையாக போக வேண்டாம். கேக்குதா? கேக்குதா? ശുശ്രൂഷയ്ക്ക് ഒരു പ്രയാസം ഉണ്ടെങ്കിൽ ഞാൻ അഡ്ജസ്റ്റ് ചെയ്ത് நம்முடைய ஊழியத்தில் சில தடைகள் இருக்குது, தான் பரவாயில்லை, நாங்கள் அதை தொடர்ந்து பயணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணி പോവുക. அப்படி போகிறோம். ആരും ഭാരപ്പെടണ്ട. யாரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். നിങ്ങളെക്കാളും ഭാരം എനിക്കാ ഉണ്ടാകേണ്ടത്. உங்களை விட அதிகமாக கவலை ஐயாவுக்கு தான் இருக்கணும். പക്ഷേ എല്ലാം ദൈവം നമുക്ക് വേണ്ടി
எல்லாம் நன்மை ചെയ്യുന്നവനാ. எல்லாம் நமக்காக நம்முடைய கர்த்தர் நன்றாக செய்கிறவர். ഇതൊന്നും ഓർത്ത് പാസ്റ്റർ ജോൺ ഭാരപ്പെടണ്ട. இதெல்லாம் நினைத்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். എല്ലാം ദൈവം നന്മയ്ക്ക് വേണ്ടിയാണ്. எல்லா காரணம் நன்மைக்காக கர்த்தர் செய்கிறார். ദാസന്മാർ ഭാരപ്പെടണ്ട. தேவனுடைய ஊழியக்காரர்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ഇതൊക്കെ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ചില ഒരു അനുഭവങ്ങളാണ്. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம். ഇതിനകത്ത് ആരാധന വെളിപ്പെടുമ്പോൾ പിശാചിന് ഇരിക്കാൻ പറ്റുമോ? இந்த இதுக்குள்ளே ஆராதனை வெளிப்படும் பொழுது பிசாசுக்கு அங்க இருக்க முடியுமா? ഒരിക്കലും സാധ്യമല്ല. நிச்சயமாக முடியாது. എന്നെങ്കിലും രാത്രി നമ്മൾ വിശ്വസിക്കുക. அந்த ராத்திரிகளிலே நாம் விசுவாசிப்போம். നമ്മുടെ ചിന്തകൾക്ക് മാറ്റം വരുത്താൻ പിശാച് പ്രവർത്തിക്കും. நம்முடைய சிந்தனைகளை மாற்றுகிறதற்கு பிசாசு செயல்படுவான். പക്ഷേ ഇന്ന് രാത്രി നമുക്ക് വേണ്ടത് ഏകാഗ്രമാകുക. இந்த ராத்திரிகளிலே நமக்கு தேவை ஒரே சிந்தை நமக்கு தேவை. മറ്റൊന്നും നമുക്ക് ആവശ്യമില്ല. நம்ம வேற எதுவும் நினைக்க வேண்டாம். അങ്ങനെയെങ്കിൽ എലീശ ഏലിയാവിന്റെ പിന്നാലെ നടന്നു. அப்படியானால் எலிசா எலியாவின் பின்னாடி கடந்து போனார். അങ്ങനെയെങ്കിൽ அப்படியானால் ഇന്ന് രാത്രി നമ്മുടെ ഈ പ്രാർത്ഥനയിലായിരിക്കണം. இந்த ராத்திரிகளிலே நாம் ஜெபத்தோடு கூட இருப்போம். കർത്താവിന്റെ കൂടെ നടക്കുന്നുണ്ട്. கர்த்தரோடு கூட பயணிக்கிறேன் நான். അങ്ങനെയെങ്കിൽ എനിക്ക് വേണ്ടത് ദൈവശക്തിയാണ്. எனக்கு தேவை தேவனுடைய வல்லமை. ഒരു അഭിഷേകത്തിന്റെ ശക്തി ഇരിക്കും. எனக்கு அபிஷேகத்துடைய வல்லமை தேவை. ഈ നിലയ്ക്ക് ഒരു മാറ്റം. இந்த சூழ்நிலைக்கு மாற்றம் தேவை. എന്റെ ശുശ്രൂഷയ്ക്ക് ഒരു മാറ്റം. என்னுடைய ஊழியத்தில் ஒரு மாற்றம் தேவை. ഈ ആത്മീയത്തിൽ ഒരു മാറ്റം. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. നമ്മുടെ ദേശത്തിൽ എനിക്ക് നിൽക്കണമെങ്കിൽ ഒരു ആത്മശക്തി ആവശ്യം. இந்த தேசத்திலே நான் நிற்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு தேவை. മറ്റൊന്നും എനിക്കില്ലെങ്കിൽ வேற ஒன்றும் எனக்கு இல்லை என்று சொன்னாலும் എനിക്ക് ആവശ്യം രാത്രി ദൈവാത്മാവിന്റെ ശക്തി. எனக்கு இந்த ராத்திரிகளிலே தேவை எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. എത്ര പേർക്ക് വിശ്വസിക്കും? எத்தனை நபர்கள் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? എന്റെ വാക്കുകൾക്ക് ചുരുക്കമാണ്. நான் என்னுடைய வார்த்தைகளை நான் சுருக்க ஆரம்பிக்கிறேன். രാത്രി എത്ര പേർക്ക് അത് ആവശ്യമാണ്? இந்த ராத்திரிகளில் எத்தனை பேருக்கு அது தேவை? എത്ര പേർക്ക് രാത്രി ഇതിനകത്ത് അഭിഷേകം പ്രാപിച്ചവരുണ്ട്? இந்த ராத்திரிகளில் எத்தனை நபர்கள் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் இருக்கிறீர்கள்? എത്ര പേർ ഇതിനകത്തുണ്ട് അഭിഷേകം? எத்தனை நபர்கள் இருக்கிறீர்கள்? അന്യഭാഷയെ സംസാരിക്കുന്നവർ എത്ര പേരുണ്ട്? அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? എത്ര പേരുണ്ട്? எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ഇന്ന് രാത്രി നാം ഒരുമിച്ച് ആരാധിക്കാൻ തയ്യാറാണെങ്കിൽ இந்த ராத்திரிகளிலே நாம் எல்லாரும் ஒருமித்து அந்நிய பாஷை சொல்லி ஆராதனை செய்வோமா? നമ്മൾ തയ്യാറാണെങ്കിൽ நீங்கள் ஆயத்தமாவீர்கள் என்று சொன்னால் ഒരു വലിയ ദൈവപ്രവൃത്തി നമ്മുടെ ஒரு മധ്യത്തിൽ. பெரிய தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. എത്ര പേർക്ക് ആ വിശ്വാസമുണ്ട്? எத்தனை நபர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறது? ഇതിൽ വിശ്വസിക്കുന്നുണ്ട്. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? നമ്മുടെ മടക്കം ഒരു ആത്മശക്തിയോട് മടങ്ങാം. நாம் திரும்பி போகும் பொழுது சுத்த பரிசுத்த ஆவியோடு வல்லமையோடு கூட கடந்து போவோம். ഒരു അഭിഷേകത്തിന്റെ ശക്തിയോടെ നമുക്ക് മടങ്ങാം. அபிஷேகத்தின் வல்லமையோடு கூட கடந்து போவோம். ഞാനിന്ന് രാത്രി അറിയുന്നുണ്ട്. நாம் ராத்திரிகளில் அறிந்து கொள்கிறேன். ഇതിനകത്തൊരു ആത്മശക്തി വ്യാപരിക്കുന്നു. இந்த ராத்திரிகளில் பரிசுத்த ஆவியானோட அசைவாடுதலை பார்க்கிறேன். ഒരു നിമിഷം നമുക്ക് എല്ലാവർക്കും എഴുന്നേൽക്കാം. இந்த ராத்திரிகளில் ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். എല്ലാവർക്കും ഒരു നിമിഷം എഴുന്നേൽക്കാം. நாம் ராத்திரிகளில் எல்லாருமா எழுந்து நிற்கலாம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமாக நாம் எழுந்து நிற்கலாம். എല്ലാവർക്കും ഒരു നിമിഷം എഴുന്നേൽക്കാം. நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாம். അദ്ദേഹത്തിന് സമർപ്പിച്ചു കൊടുക്കാം. நம்மையாவே ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி സമർപ്പിച്ചു കൊടുക്കാം. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ கரங்களை ஒப்பு கொடுப்போம். പ്രിയ ദൈവദാസന്മാരെ, தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ഇന്ന് രാത്രി ഒരു ആത്മശക്തിക്ക് വേണ്ടി നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. இந்த ராத்திரி வேளையிலே சொல்ற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக நாம் காத்திருப்போம். ഇന്നലെ ഞാൻ ശുശ്രൂഷയിൽ ഇന്ന് എനിക്ക് വേണം. நேற்று வரை நான் ஊழியம் செய்த ஊழியம் அல்ல இன்று எனக்கு தேவை. എന്റെ ശുശ്രൂഷയ്ക്ക് ഒരു മാറ്റം ആവശ്യം. என்னுடைய ஊழியத்திற்கு ஒரு மாற்றம் தேவை. ഒരു നിമിഷം നമ്മളെ തന്നെ സമർപ്പിച്ചു കൊടുക്കാം. இந்த ராத்திரி வேளையிலே ஒரு நிமிடம் நம்மை நாமே தேவ கரங்களில் ஒப்பு கொடுப்போமா? കാര്യം നമുക്ക് നോക്കണ്ട. மற்ற யாரையும் நீங்கள் அருகாமல் இருக்கிறவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். ഇന്ന് രാത്രി നിങ്ങളെ തന്നെ സമർപ്പിച്ചു കൊടുക്കാം. இந்த ராத்திரி வேளையிலே உங்களை நீங்களே ஒப்பு கொடுப்பீர்களா? നിങ്ങളുടെ ഹൃദയത്തിന്റെ വാതിൽ തുറന്നു കൊടുക്കാം. உங்களுடைய இருதயத்தினுடைய வாசலை நீங்கள் திறப்பீர்களா? ഒരു അഭിഷേകത്തിന്റെ ശക്തിക്ക് വേണ്ടി ஒரு அபிஷேகத்தினுடைய வல்லமைக்காக நீங்கள் காத்திருப்பீர்களா? ഏൽപ്പിച്ചു കൊടുക്കാം. ஒப்பு கொடுங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே. എത്ര പേര് ഇന്ന് രാത്രി വിശ്വസിക്കും? ராத்திரி வேளையிலே எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? എത്ര പേര് അത് വിശ്വസിക്കും? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ദൈവാത്മാവിനെ നിറയ്ക്കാൻ പോകുകയാണ്. தேவனாகிய கர்த்தர் அப்படியே நடத்த போகிறார். പരിശുദ്ധാത്മാവിനെ ദൈവത്തെ നിറയ്ക്കാൻ പോകുകയാണ്. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். ഒരു പാട്ടിന്റെ നടികൾ ആത്മാവിൽ നമുക്ക് ദൈവത്തെ ആരാധിക്കാം. ഒരു പാട്ടിന്റെ നടികൾ ஒரு பாடலை பாடி ஸ்தோத்திரம் அல்லேலூயா தேவனை ஆராதனை செய்வோம். praise the Lord. ഒരു ശക്തിയോടെ வல்லமையோடு கூட நான் ஒரு வரிகளை பாடி நாம் சொல்ற கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். praise the Lord. കരമടിച്ച് ഒരുമിച്ച് ஏலியாவின் தேவன் நம்முடைய தேவன். ஏலியா நம்மை போல ஒரு பாடுகிற மனுஷனாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்த போது கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். இன்னைக்கு இந்த மாலை வேளையிலே இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தீர்க்கதரிசனமான வசனத்தை ஓ ஹalleluya glory ரெட்டிப்பான நன்மைகளை praise God ரெட்டிப்பான நன்மைகளை
പുരാതനെ നമുക്ക് തരുമ്പടിയായി ആരാധിക്കും ദേവൻ അവർ ജീവനുള്ള ദേവൻ അവർ അബ്രഹാമിൻ ദേവൻ ഈസാക്കിൻ ദേവൻ യാക്കോബിൻ ദേവൻ അവർ അബ്രഹാമിൻ ദേവൻ ഈസാക്കിൻ ദേവൻ Abraham വിശ്വാസിക്കാ നീതിമാനെ നാസ്തികപ്പെട്ടാ Abraham വിശ്വാസിക്കാ നീതിമാനെ നാസ്തികപ്പെട്ടാ വിശ്വാസമർദ്ദത്താലെ Abraham സുഖപ്പെട്ടോ വിശ്വാസമർദ്ദത്താലെ Abraham
നന്ദിയോ. ദൈവാത്മാവിന്റെ ക്രിയ നമ്മുടെ മധ്യ നടക്കുക. പരിശുദ്ധാത്മാവിന്റെ പ്രവൃത്തി വെളിപ്പെടുകയും മൗനമായി നോക്കണ്ട. രാത്രി നിന്റെ വാതിൽ തുറക്കെ, ഹൃദയവാതിൽ തുറക്കെ. ഒരു അഭിഷേകത്തിന്റെ ശക്തി പകരുകയാണ്. ഇരുൾ നിന്നെ വിട്ടോടുകയാണ്. അഭിഷേകത്തിന്റെ ശക്തി നമ്മുടെ പകരുന്നു. അഭിഷേക വല്ലമേ ക്രിയ ചെയ്യും. നിനക്കെതിരെ ഉയരുന്ന ചെങ്കടലിന്റെ മധ്യത്തിൽ ഞാൻ എന്റെ ജനമായിരിക്കുന്ന ഇസ്രായേലിന് വേണ്ടി വഴി തുറന്നെങ്കിൽ രാത്രി ഞാൻ നിനക്ക് വേണ്ടി വഴി തുറക്കുവാൻ ശക്തനാ. ഞാൻ നിന്നെ ഒരു നാള് കൈവിടുന്നവനല്ല. ഞാൻ നിന്നെ മറക്കുന്നവനല്ല. ഞാൻ നിന്നെ ഉപേക്ഷിക്കുന്നവനല്ല. ഞാൻ നിന്നെ കൈവിട്ട് കളയുന്നവനല്ല. ദേശം നിനക്കെതിരെ മാറുമ്പോ, ദേശശക്തി നിനക്കെതിരെ വാദിക്കുമ്പോ രാത്രി ദൈവാത്മാവ് പറയുക, എന്റെ ദൂതനെ ഞാൻ നിനക്ക് മുന്നേ അയക്കാം. നിന്റെ പ്രതിസന്ധികളെ ഞാൻ മാറ്റും. നിന്റെ പ്രതികൂലങ്ങളെ ഞാൻ മാറ്റും. നിന്റെ വൈരികളെ ഞാൻ വിധിക്കുന്ന ദൈവമാകുന്നു. ഞാൻ ഒരു നാളും നിന്നെ കൈവിടുന്നവനല്ല. ഞാൻ നിന്നെ ഉപേക്ഷിക്കുന്ന ദൈവമല്ല. നിന്റെ ദൈവമാണ് ഞാൻ ദേശത്ത് വെളിപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. ശക്തി ഞാൻ നിനക്കൂടെ വെളിപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. വാദിക്കുന്നതിന് മുമ്പിൽ വീഴാൻ പോകുകയാണ്. രാത്രി നീ ഭയപ്പെടേണ്ട. നിന്നോട് കൂടെ ഉള്ളവൻ ലോകത്തെ ജയിച്ചവനത്രേ. രാത്രി വിശ്വസിക്കേ. നിന്റെ മേൽ ഒരു ആത്മശക്തി വ്യാപരിക്കാൻ പോകുകയാണ്. ഒരു വല്ലമ ഇറങ്ങാൻ പോകുന്നു. അടിപ്പിടലിന്റെ ശക്തി നിന്റെ മേൽ പകരുകയാണ്. കായങ്ങളാലെ ഉണ്ണി സുഖപ്പെടുക. രാത്രി ഞാൻ നല്ല തൊടുന്ന ദൈവാത്മാവിനെ തൊട്ട് സൗഖ്യമാക്കുന്നവനാ. രാത്രികളിലെ ദേവപ്പിള്ളിയെ ഞാൻ തൊടുகிறതല്ലേ, പരിശുദ്ധാവിയാനവരുടെ തൊട്ട് സൗഖ്യമാക്കുന്നവനാ. പരിശുദ്ധാവിയാനവരുടെ തൊട്ട് സുഖപ്പെടുത്തുക. രാത്രി വിശ്വസിക്കുക. രാത്രികളിൽ വിശ്വാസിപ്പായ ദൈവം നിന്റെ ദൈവമാണ്. தேவன் உங்களுடைய தேவன். തലമുറയായി ദൈവം നിനക്ക് സംഗീതമാണ്. തലമുറയായി എന്റെ കോട്ടയായി ഇരിക്കുന്നു. ദൈവം നിനക്ക് സംഗീതമാണ്. അവൻ എനിക്ക് സംഗീതമാണ്, ഗീതമാണ്. ആര് നിനക്കെതിരെ നിന്നാലും, യാതൊരു വിരോധമായി നിന്നാലും, ഇന്ന് രാത്രി ദൈവം നിന്നോട് കൂടെ. ഇന്ന് രാത്രികളിലെ ദൈവം ഉന്നോട് കൂടെ ഇരിക്കുന്നു. ദൈവം നിന്നോട് കൂടെയുണ്ട്. ദൈവം ഉന്നോട് കൂടെ ഇരിക്കുന്നു. ഇന്ന് രാത്രി നീ മടങ്ങി പോകുന്നത്, ഇന്ന് രാത്രികളിലെ തിരുമ്പ പോകരുത്. നീ ബലത്തോടെ മടങ്ങുക. നീ ബലത്തോടെ തിരുമ്പ. ഞാൻ നിന്റെ മേൽ ഒരു ശക്തി പകർന്നുകൊണ്ടിരിക്കുക. മേലെ ഒരു വല്ലമേ ഞാൻ വയ്ക്കുന്നു. ഒരു ശക്തി പകർന്നുകൊണ്ടിരിക്കുക. ഓ സ്വന്തം മേലെ വല്ലമേ, ഒരു ആത്മശക്തി പകർന്നുകൊണ്ടിരിക്കുക. രാത്രി അവതരണത്തോട് ചേർന്ന് നമുക്ക് പറയാം. ഈ ദിവസത്തോട് കൂടെ ചേർന്ന് അവന്റെ ആത്മാവിന്റെ ഇരട്ടിപ്പാക്ക്. അവന്റെ ആത്മാവിന്റെ ഇരട്ടിപ്പാട് പങ്ക്. ഏലിയാവേ നിന്റെ ആത്മാവിന്റെ ഇരട്ടിപ്പാക്ക്. ഏലിയാവേ നിന്റെ ആത്മാവിന്റെ ഇരട്ടിപ്പാട് പങ്ക്. രാത്രി നമുക്ക് അതേ അനുഭവത്തിൽ പോകുവാൻ, നാം രാത്രിയുടെ അതേ അനുഭവത്തിൽ പയണിക്കരുത്. നാം ദൈവകരങ്ങളിലൂടെ ഒപ്പുകൊടുക്കും, സമർപ്പിച്ചു കൊടുക്കുക. നമ്മെ അർപ്പണിക്കും. ആണ്ടവർ ദിവസങ്ങളാൽ നമ്മളെ ആസ്വദിപ്പാണ്. സന്തോഷത്തോടെ ആണ്ടവർ ദിവസങ്ങളാൽ கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார்.
கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கண்கள் மூடி கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக படைத்த காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கடலூர் இந்திய தேவ சபையில் ஊழியம் செய்கிற மாவட்ட போதகர் பாஸ்டர் டேவிட் சீவா அவர்கள் முன்பாய் கடந்து வந்து ஜெபித்து ரெட்டியாரிலே திருப்பி சச்சாபுரத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் டேவிட் பாஸ்டர் அவர்கள் ஆசீர்வாதம் கூறி இந்த கூட்டத்தை நிறைவு செய்யும்படியாக முன்பாய்க்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலத்திலே எங்களுக்கு இரட்டிப்பான வல்லமை வரங்கள் எங்களுக்கு கண்டிப்பாய் தேவை. ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படியே ஆண்டவரே எங்களை நடத்தும். ஆண்டவரே, எங்களை அப்படிப்பட்ட வல்லமையினால் வரங்களினால் கர்த்தர் நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட அருமையான ஊழியக்காரருக்காக நன்றி செலுத்துகிறேன். தூர இடத்திலிருந்து கர்த்தர் பத்திரமாய் கொண்டு வந்து ஆண்டவரே ஒரு நோக்கத்தோடு கூட இந்த 3 நாட்களும் கர்த்தர் அவரை இந்த பகுதியிலே கொண்டு வந்து வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அதற்கான ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் அவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கடந்து வந்த எல்லா போதர்கள், எல்லா விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஜான் அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் கர்த்தர் வல்லமையாய் நீங்க பயன்படுத்துங்க. அநேக அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்யப்பட்டியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உமக்கென்று கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த நாளிலே உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சிநேகமும் நம்மோடு நம்மை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.